ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து சாயில் சயின்ஸ். சாயில் சயின்ஸ் வந்து காமனாக ஏஓ, ஏஏஓ, ஏஹெச்ஓ, ஹெச்ஓ ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இன்றைக்கி வந்து இன்ட்ரோடக்டரி டாபிக் தான் பார்க்க போகிறோம். பட் இன்ட்ரோடக்டரி டாப்பிக்காக இருந்தாலும் ஜிகே பார்ட்லேயும் கொஞ்சம் இது வந்து கவர் ஆகும். பட் ஓவராலாக உங்களுக்கு கொஷின் கேட்குற மாதிரியான ஏரியாவை நான் வந்து நடத்துகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறது வந்து இன்ட்ரடக்ஷன் டு இப்போ எந்த டாபிக் வரைக்கும் வந்து பேசிக்ஸாக இருக்கும்னா 1, 2, 3, 4, 5 வரைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸாக நான் கொடுத்துருப்பேன். எல்லாருக்குமே மெட்டீரியலில் அங்கங்கே கொஞ்சம் டாபிக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ இப்போ ஏஓ வந்தால் நிறைய கொடுத்துருப்போம். இது வந்து எலாபரேட்டாக படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அங்கங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆட் பண்ணியே கொடுத்துருப்போம், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி, டன். ஸோ அதுக்கடுத்து நம்ம 7வது டாப்பிக்கில் இருந்து தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி 6வது டாப்பிக்கில். இது அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாருமே படிக்கணும். இது எல்லாருமே கம்ப்ளீட்டாக படிக்கணும் இந்த டாப்பிக்கு. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அந்த சாயில் டாக்ஸானமி இருக்கட்டும், சாயில் சர்வேயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏஹெச்ஓ அண்டு ஹெச்ஓக்கு அதிகமாக வராது. பட் ஈவன் தோ வரலனாலும் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் படிக்கணும். இது ஜியாகிரஃபியில் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபி ஜிகேயில் வரும். பட் பார்க்கலாம், டைம் நடத்தலாம். அடுத்து இந்த மினரல் நியூட்ரிஷன் டாபிக் ரொம்ப முக்கியம். மினரல் நியூட்ரிஷன். ஸோ ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் டைரெக்டாக எந்த டாபிக் போகிறோம்? மினரல் நியூட்ரிஷன். இதுலேயே ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து சாயில் பயாலஜி, இது முக்கியமான டாபிக். அப்புறம் ப்ராப்ளம் சாயில், குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர். இது வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வந்துருக்கும், எல்லோரும் காமனாக. ஸோ இதெல்லாம் காமனாக உங்கள் சிலபஸில் வருதோ அதை எல்லாமே வந்து ஃபஸ்ட் நடத்திடுவேன். அப்புறம் காமனாக இல்லாத சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிடுவோம், அந்தந்த இதுக்குள்ளார வந்துடும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து போகலாம், ரைட்? ஸோ சாயில் சயின்ஸ். ஸோ சாயில் சயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாயில் வந்து எப்படி உருவானுச்சு, அந்த சாயிலில் முக்கியமாக என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா சாயிலில் தான் வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். இப்போ பாறையிலையோ அல்லது வேறு இடத்த வாட்டர்லேயோ வந்து பிளான்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக க்ரோ ஆகாது. அப்படின்னு சில பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். பட் சாயில் தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்புட்டாக வந்து இருக்கும் விவசாயம் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அதனால தான் சாயில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய டேர்மில் வந்து சொல்லுவாங்க. இப்போ சாயில் வந்து ஒருத்தர் என்னன்னு சொல்லுவார், சாயில் தான் வந்து சோல் ஆஃப் இன்ஃபினிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வாழ்க்கைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சோலாக இருக்கக்கூடியது சாயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து ஏஓவில் கேட்கலாம். மற்றவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கேட்குறதுன வாய்ப்புகள் இல்லை. இது வரையிலும் கேட்ட கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, சாயிலுங்கிறது என்ன டேர்மு, சாயிலுங்கிறது ஒரு லெட்டின் டேர்ம்லேருந்து வந்துச்சு, சாயிலுங்கிறது என்னது லட்டின் டேர்ம்லேருந்து வந்துச்சு அப்படின்னா என்ன சோளம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. சோளம்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோர்னு அர்த்தம் அல்லது கிரவுண்டுன்னு அர்த்தம். ஃப்ளோர் அல்லது கிரவுண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு கிடைமட்டமான பகுதின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ சாயில் அப்படிங்கிறது இட் இஸ் எ லட்டின் வேர்ட். அந்த லட்டின் வேர்டு பேர் என்னது? சோளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோர் அல்லது கிரவுண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ சாயில் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. எப்படி உருவாகுன்னா, பாறைகள் இருக்கு இல்லையா, ராக்ஸ், பாறைகள் உடஞ்சி அந்த உடையிறத தான் என்ன இங்கிலீஷில் ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க, வெதரிங். இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க? வெதரிங். ஸோ அப்போ சாயிலுங்கிறது பாறைகள் உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, அதுக்கப்புறம் வெதரிங்னு ஒரு ப்ராசஸ் நடந்து, இதுக்கு 2 வேர்ட் சொல்லுவாங்க. வெதரிங்னா டிஸ்இன்டகிரேஷன். டிஸ்இன்டகிரேஷன்னா உடையிறது. உடஞ்சதுக்கப்புறம் அது மக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் என்ன ஆகுது? மக்கிறது. அப்போ பாறைகள் உடையிறது டிஸ்இன்டகிரேஷன், உடஞ்சதுக்கப்புறம் மக்கிறது வந்து டீகம்போசிஷன். இது 2 நடக்கிற அந்த ப்ராசஸை தான் வெதரிங்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெதரிங்னு ஒன்று, வெதரிங் ஆஃப் ராக்ஸ், பாறைகள் உடைஞ்சி மக்கி கிடைக்கிற அந்த பொருள் தான் வந்து என்னது? சாயில், மண் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். சாயில் பொறுத்த வரையிலும் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு சாயில் அல்லது ஒரு லேயர் ஆஃப் சாயில் உருவாகிறதுக்கு 1000 வருஷத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பாறை இருக்குது உடஞ்சி ஒரு 6 மாதத்தில் வந்து நம்மளுக்கு மண் கிடச்சிடலாம், கிடைக்காது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இந்த நேச்சுரல் ப்ராசஸ் இட் வில் டேக் மோர் தென் 1000 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். ஒரு மண் வந்து உருவாகணும் அப்படின்னா என்ன ஆகும்? 1000 வருஷத்துக்கு மேலே. இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் மண் உருவாகிறது. அப்போ சாயிலுங்கிறது என்ன வேர்ட்லேருந்து வந்தது? லட்டின் வேர்ட். அந்த வேர்டு என்னது? ரவுண்ட் அல்லது ஃப்ளோர் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இது ஆல்ரெடி கொஷினில் கேட்டது. சாயில் உருவாகணும்னா என்ன நடக்கணும்? வெதரிங் வந்து நடக்கும். வெதரிங்னா என்ன அர்த்தம்? டிஸ்இன்டகிரேஷனும் டீகம்போசிஷன் ஆகும். இப்போ பாறை உடஞ்சி நம்மளுக்கு மண் வந்து கிடைக்கும், ரைட்டா? ஸோ இந்த மண் தான் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கும், கரெக்டாக இல்லையா? ஒரு தாவரத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் மண்ணில் இருந்தால் எடுத்துக்கும். மண்ணில் இருக்கிறது தான் வாட்டர் மேலே அப்டேக் ஆகும்.
மண்ணில் இருந்து தான் கால்சியம், நைட்ரஜன், போரான், பொட்டாசியம் எல்லா நியூட்ரியண்ட்டும் கொடுக்கக்கூடியது சாயிலோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டை ஹோல்டு பண்ணுறது, ஆங்கரேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படியே மிதக்கும், சாயில் இல்லைன்னா என்ன ஆகும், பிளான்ட்டு மிதக்கும். சாயில் இருக்கிறதுனால தான் அந்த பிளான்ட்டை பிடிக்கும், ஆங்கரேஜ் கொடுக்குற வேலையும் வந்து சாயில் வந்து பண்ணும். அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆங்கரேஜ் பண்ணுற வேலையை வந்து எது பண்ணும், சாயில் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சாயிலில் தான் அத்தனை முக்கியமான நுண்ணுயிர்கள் இருக்கும், மைக்ரோப்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா. அது வாழ்வதற்கு எது முக்கியம், சாயில் வந்து ஒரு முக்கியமான இடமா வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த முக்கியமான பாக்டீரியாஸ் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கும் வந்து தேவைப்படும். ரைட்டா? ஸோ அப்போ சாயிலுங்கிறது ஒரு நேச்சுரல் பாடி. நேச்சுரல் பாடின்னு என்ன அர்த்தம், இயற்கையாக உருவாகிறது. அதுக்கு வந்து 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், 3D. 3Dனா என்ன அர்த்தம், ஹைட்டு இருக்கும், வித்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியல, ஹைட்டு, வித்து இருக்கும், பிரெத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட்டு, லென்த் இருக்கும். லென்த்து, பிரெத்து, டெப்த்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்லைனா ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, LPHன்னு சொல்லுவாங்க. நீளம், அகலம், உயரம், இந்த மூணும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க, 3D அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும். என்ன இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவுடங் வந்து அனிமல்லேருந்து கவுடங் வந்து ரிலீஸ் ஆகுது, அது சாயிலில் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அக்யூமுலேட் ஆகுது, மக்க ஆரம்பிக்கும். மக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆர்கானிக் கனிம பொருள் வந்து கிடைக்கும். அப்போ சாயிலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாயில் காம்போசிஷனில், ரைட்டா, சாரி, ஸோ இது ஒரு 100% ஒரு கூட்டினீங்கன்னா இது ஒரு பை சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாயிலில் பொறுத்த வரையிலும் 25% வந்து ஏர் இருக்கும். கேப் இருக்குமா, இப்போ சாண்டிசை மணலே இருக்குது, மணலில் கேப் இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த கேப்பில் எய்தர் ஏர் இருக்கலாம், இல்லைனா தண்ணி இருக்கலாம். அப்போ 25% ஏர் இருக்குமா நார்மலாக, 25% என்ன இருக்கும், வாட்டர் வந்து இருக்கும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இல்லாமல் மீதிக்கிற இடத்துல மண் துகள்கள் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் லேண்டு. லேண்டுக்கு அடியில் அங்கங்கே சாயில் பார்ட்டிகள் வந்து இருக்குது. நீங்கள் சாண்டை வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, மணலை, ரைட்டா? அந்த மணலுக்கு இடையில் நிறைய கேப் இருக்குமா, அந்த கேப்பில் எய்தர் என்ன இருக்கலாம், ஏர் இருக்கலாம், இல்லைனா தண்ணி இருக்கலாம். இப்போ மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுது, தண்ணி உள்ளே போகுதா, அப்போ என்ன அர்த்தம், கேப் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு, எய்தர் ஏர் இருக்கலாம் அல்லது வாட்டர் இருக்கலாம். ஒரு ஐடியல் சாயில்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்டிமமான சாயிலில் எவ்வளோ இருக்குமா, 25% ஏர், 25% வாட்டர் இருக்கும். ஒரு சாயில் இப்போ 1 கிலோ எடுத்து பார்க்குறீங்க அப்போனா அதில் எவ்வளோ இருக்கும், 25% ஏர், 25% வாட்டர் இருக்கும். ப்ளஸ் 45% மினரல் மேட்டர் இருக்கும். மினரல்ஸ், இங்கே மினரல்ஸுங்கிறது என்னவா இருக்கலாம், பாறை உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ். கால்சியமாக இருக்கலாம், மெக்னீசியமாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம், போரானாக இருக்கலாம், பொட்டாசியமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மினரல்ஸ். உங்களுக்கு புரிகிற மாரி என்ன சொன்னால், கோல்டு இருக்குது, தங்க வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ தங்கங்கிறதே ஒரு பாறையில் தானே இருக்குது, வெட்டி. கோல்டுங்கிறது ஒரு மினரல். கோல்டுங்கிறது என்னது, ஒரு மினரல். இப்போ வெட்டி எடுக்கிறாங்க பாறையில், சிப்சம்னு ஒன்று கிடைக்குது நம்மளுக்கு. சிப்சத்தில் வந்து பிரிச்சிங்கன்னா கால்சியமும் இருக்கும், சல்ஃபர். அப்போ பாறைகள் எல்லாம் மினரல்ஸ்னால உருவானது. நிறைய மினரல்ஸ்கள் தேர்ந்து, நிறைய தனிமங்கள் சேர்ந்து உருவாகுது பாறை. ஸோ ராக் இஸ் மேட் அப் ஆஃப் மினரல்ஸ். அப்போ அந்த ராக் உடையும் போது என்ன ஆகும், மினரல்ஸ் வந்து பிரியும், அது சாயிலாக மாறும், சாயிலில் மினரல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ மினரல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குமா, 45%. 5% தான் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், ஓஎம்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் மேட்டருங்கிறது தாவரத்தில் இருந்தோ விலங்குகள் இருந்தோ இறந்ததுக்கு அப்புறம் மக்கி கிடைக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறோம். பழங்கால தாவரங்கள் இறந்துருக்கலாம், விலங்குகள் இறந்து கீழே படிமமாக இருந்திருக்கலாம், அது வந்து மக்கி நமக்கு கிடையாது. அப்போ ஒரு சாயில் காம்போசிஷன்னா என்னென்ன இருக்கணும், 25% ஏர், 25% வாட்டர், 45% மினரல் மேட்டரை, 5% ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஆர்கானிக் மேட்டருங்கிறது என்னது, இறந்த தாவரத்தின் விலங்குகளின் எஞ்சிய பகுதி, ரெசிடியூஸ் ஆஃப் பிளான்ட் அல்லது டெட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ரெசிடியூஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது மக்கி நம்மளுக்கு டீகம்போஸ்ட் அனிமல் அண்ட் பிளான்ட் ரெசிடியூஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், ஆர்கானிக் மேட்டர். இது அதாவது நான் ஸ்லோவாக நடத்துகிறேன், இனிஷியல் கிளாஸுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் நடத்துவேன் இன்னைக்கு கிளாஸில். நீங்கள் இது எல்லாம் ஆனால் கொஷினாக கேட்டிருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு சாயில் காம்போசிஷன்னா என்னென்ன இருக்கும், ஏர் இருக்கும், வாட்டர் இருக்கும்,
இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாமா? இதை வந்து நம்ம போர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து சாலிட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? சாலிட் ஃபேஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மண்ணை நாம் வெட்டி எடுக்கும்போது கையில் நாம் பார்க்கும்போது சாலிடாக இருக்குமா? மண் துகள்கள் இருக்குமா? மண் துகள்கள் இருக்கிற இடையில இருக்கிற கேப் நம்மளால் பிடிக்க முடியுமா? ஹோல்ட் பண்ண முடியாது. அது கேப் இருக்குது. போர் ஸ்பேஸ், போர் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல் சாயில் பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? போர் ஸ்பேஸ். அதில் ஏர் இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம்? வாட்டர் வந்து இருக்கலாம். நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? இப்போ ஒரு மணல் இருக்குது, மணல் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 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 இன்ச்சு லேயர் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா என்ன ஆகும்? கீழே போகும். ஏன்னா அந்த இடையில கேப் இருக்குமா? அந்த கேப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்க? போர் ஸ்பேஸ். அப்போ போர் ஸ்பேஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 50% வந்து இருக்குது. அப்போ சாலிட் ஃபேஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 50%. அப்போ சாலிட் ஃபேஸுக்கும் போர் ஸ்பேஸுக்கும் என்ன ரேஷியோவில் இருக்குது? 50-50 இருக்குது. இந்த 50-50 அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 1:1. அப்போ அது கேட்பாங்க, ஒரு சாயில்ல போர் ஸ்பேஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, சாலிட் ஃபேஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? 50-50 இருக்கும். இதெல்லாம் அந்த நோட்ஸ்லையும் இருக்கும். இப்போ நான் நடத்துறதெல்லாம் உங்கள் நோட்ஸ்லையும் இருக்கும். ரைட்டா? எதுவும் பயப்பட வேணாம். எவ்ரிதிங் இன் தி நோட்ஸ். பட் நீங்கள் அங்கங்கே புரியுற மாரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்கள் புரிதலுக்காக. ஸோ அப்போ அந்த போர் ஸ்பேஸ்னால் என்னென்னு கொஸ்டின் கேட்பாங்க. போர் ஸ்பேஸுங்கிறது ஸ்பேஸ் between தி சாயில் பார்ட்டிகிள் which may be occupied by ஏர் அல்லது வாட்டர். அதுதான் போர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே சாலிட் ஃபேஸுங்கிறது என்னது? மினரல் மேட்டராக இருக்கலாம் அல்லது ஆர்கானிக் மேட்டராக வந்து இருக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்கும்? 50-50 இருக்கும் அல்லது 1:1. அப்போ ஒரு ஐடியல் சாயிலுக்கு சாலிட் ஸ்பேஸும் போர் ஸ்பேஸும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டால் என்ன அர்த்தம்? 1:1. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாயில் காம்போசிஷன் ஆல்ரெடி கொஸ்டின். புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? சரி, ஓகே, டன். ஸோ அப்போ ஒரு சாயிலுங்கிறது ஒரு நேச்சுரல் பாடி, ராக் உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதெல்லாம் மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோப்ஸ் இருக்கும். அதில் தான் எது க்ரோ ஆகும்? பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். சாயில் இல்லாமல் என்ன கிடையாது? விவசாயம். ஸோ சாயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்கன்னா 2015 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில் அப்படின்னு அறிவிச்சாங்க. அது பின்னாடி இருக்கும். அதாவது சர்வதேச ஆண்டுன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் பொறுத்த வரைக்கும் சர்வதேச ஆண்டா ஒவ்வொரு வருஷத்தையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ மண்ணுக்கான சர்வதேச ஆண்டு 2015. இதுமாரி முக்கியமான சர்வதேச ஆண்டுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2008 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ. 2008ங்கிறது என்னது? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ. இதுவே 2004 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ். இதெல்லாம் ஜிகேல கேட்பாங்க, வேடி பார்க்கறதுக்கு இல்லை. இதெல்லாம் எழுதி நான் எதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேனோ அதெல்லாம் கொஸ்டினாக உங்களுக்கு முக்கியம். கொஸ்டினாக கேட்பாங்க. 2004 2008. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியணும்னா 2021 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கான சர்வதேச ஆண்டு 2021. உருளைக்கிழங்குக்கான சர்வதேச ஆண்டு 2008. அரிசிக்கான இன்டர்நேஷனல் இயர் 2004. 2023 சிறுதானியங்களுக்கான இன்டர்நேஷனல் இயர், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ரைட்டா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏஓல கேட்டது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் ஜிகேல கேட்டது குரூப் 4ல. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் எந்த வருஷம்? 2023. 2023. இப்போ 2026 ஒரு இன்டர்நேஷனல் இயராக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. முக்கியமானதான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர். அடுத்த ஜிகே கொஸ்டின்ல இது வரும். 2020 சர்வதேச ஆண்டு எதுக்கு? உமன் ஃபார்மர். உமன் ஃபார்மர்னா யாரு? பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு. இது கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி முக்கியமான இயர்ஸ் படிக்கணும். இன்டர்நேஷனல் இயர், இன்டர்நேஷனல் இயரில் நான் அக்ரி ரிலேட்டடாக 2-3 சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. 2020 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த்னு கூட கொண்டு வந்தாங்க. பிளான்ட் ஹெல்த், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் 2020. அதுமாதிரி நிறைய இன்டர்நேஷனல் இயர் இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் இயர்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட் படிச்சிங்கன்னா ஜிகேலையும் வரும், பொது அறிவிலையும் இந்த சர்வதேச ஆண்டுகள் கேட்பாங்க. நான் சொன்னது முக்கியமானது. இது ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் கேட்டாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கேட்டாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில் கேட்டாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பொட்டேட்டோலாம் கேட்டிருக்காங்க.
26 கேட்கலாம். 2026 வந்து என்னது? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர், பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு. யுனைடெட் நேஷனுங்கிறது ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்கிய நாடுகள் சபை. அப்போ யுனைடெட் நேஷன்னா என்ன? இது உங்கள் அசைன்மெண்ட். யுனைடெட் நேஷன் எங்கே இருக்குது, யுனைடெட் நேஷன்னா என்ன? நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இருப்பாங்க. அதுதான் வந்து என்னது? யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள். ஐக்கிய நாடுகளில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, ரைட்டா? எப்போ அது வந்து ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்து வச்சுக்க, ரைட்டா? டன். இது வந்து சம் பேசிக் இன்ஃபர்மேஷன், ரைட்டா? ஸோ அடுத்து போகலாமா? இப்போ இன்டர்நேஷனல் இருந்தால் கேள்வி கேட்பாங்க, நான் இதை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ இப்போ இது என்ன வேர்டுன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சாயில் தான் பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். மாய்ச்சர், மாய்ச்சர் என்னது? ஈரப்பதம். அடுத்தது என்னது? சப்போர்ட், பிளான்ட்டுக்கு தேவையான சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் வேர்களுக்கான ஏர். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 25% என்ன இருக்குது, அதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட். ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி உருவாகுது, சாயில் எப்படி உருவாகுதுன்னா பாறைகள்லேருந்து உருவாகுது. பாறைகள்லேயே 3 விதமாக இருக்குது. என்னென்ன பாறைகள் படிங்க? இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். பார்க்குறது தான் அப்படி ஒன்றும் இல்லை. பாறைகள் எப்படி உருவாகுனா, எரிமலைகள் இருக்குது இல்லையா, எரிமலை வெடிக்கணும், அது என்னன்னு சொல்லுவாங்க? வல்கனோ. ஸோ எரிமலை வெடித்து கூலாகும். வெடித்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலுக்கு அடியிலையும் எரிமலை இருக்கும், வெடிக்கும். நிலத்துலையும் எரிமலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எரிமலைகள் வல்கனோ வந்து எங்கே இருக்குதுன்னா அண்டமான் நிக்கோபாரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரன் ஐலாண்ட். இது உங்கள் கொஸ்டினில் ஜிகேல கேட்பாங்க. பேரன் தீவு, தமிழில் வந்து பேரன் தீவு. பேரன் தீவு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குது? அந்தமான்ல இருக்குது. அது எதுக்கான எக்ஸாம்பிள்? வல்கனோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடியது, எரிமலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பேரன் ஐலாண்ட். வெடிக்குது, வெடிச்ச உடனே என்ன ஆகும்? தீப்பிழம்புகள் வெளியில் வரும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்? மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீப்பிழம்புகள் குளிர்ந்து உருவாகிறதா என்னது? பாறைகள். டைரக்டாக எரிமலை வெடித்து பாறை வந்தால் அந்த பாறைக்கு பேர் தான் என்னது? இக்னியஸ் ராக். சிம்பிளாக புரியும், பின்னாடி கொடுத்துருப்போம். இது ஜிகேல வரும். டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து எங்கே வரும்? ஜிகேல வரும். பாறைகள் வந்து எப்படி உருவாகுது? எரிமலைகள் வெடிச்சு அது கூலாகி சொலிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, சொலிடிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு சுகர் இருக்குது, சுகர் எடுத்து தண்ணியில் போட்டு கொதி வைக்கிறோம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேல் நம்ம வந்து கூல் பண்ணும்போது என்ன ஆகும்? அது சர்க்கரை பாவு கெட்டி ஆகுமா? கூலாக கூலாக அந்த மாதிரி உருவாகிறதான் பாறைகள்னு சொல்கிறாங்க. அந்த அப்படி டைரெக்டாக உருவாகிற பாறை தான் என்னது? இக்னியஸ் ராக். அப்படி நாம் வந்து இந்த மாதிரி எரிமலை வெடித்து நம்ம இந்தியாவில் உருவான ஒரு முக்கியமான ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசால்ட். தமிழில் இப்படியே தான் சொல்லுவாங்க, பசால்ட் ராக்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தக்கான பீடபூமின்னு பார்த்துருக்கீங்களா? இந்திய மேப் பொறுத்த வரைக்கும். சரி, இது இந்தியான்னு நாங்கள் அசியூம் பண்ணிக்காங்க. இந்திய மேப்பு, ஓகேவா? ஸோ அசம்சனில் இது இந்திய மேப், சரியா? இந்திய மேப். இந்திய மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. டெக்கான் பிளாட்டியூ ஒன்றும் கிடையாது. பிளைன்னா சமமாக இருக்கிறது, பிளாட்டியூனா என்ன அர்த்தம்னா சமமாக இருக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், மேடான ஒரு பகுதி, ரைட்டா? இப்போ இந்தியாவோட அமைவிடத்தை பொறுத்து இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி பார்க்கும் பொழுது இந்த பகுதி கொஞ்சம் மேடாக இருக்கும். மேடாக இருக்கும்போது அது என்ன ஆங்கிளில் மேடாக இருக்குதான்? ட்ரையாங்குலர் ஷேப்பில் கொஞ்சம் மேடாக இருக்குது, பிளாட்டியூவாக இருக்குது, பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டியூங்கிறது கொஞ்சம் ஹைட்டான ஒரு பகுதி, பிளைன்ஸை விட ஒரு பிளாட்டியூ. இது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த பாறைகள் இங்கே அடியில் நிறைய பாறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பாறைகள் எல்லாம் வந்து எதனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க? பேசல்ட். அது எப்படி உருவானுச்சுன்னு சொல்கிறாங்க? இந்த மாதிரி வெடிச்சு தான் உருவாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக எந்த மாதிரி பாறைகள் இருக்குதுன்னு ஜிகே கொஸ்டினில் கேட்டானா வந்து என்னது? பசால்ட். பசால்ட் ராக் எதுக்கு எக்ஸாம்பிள்? இக்னியஸ் ராக்குக்கு எக்ஸாம்பிள். ஸோ தக்கான பீடபூமிங்கிறது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மேடான பகுதியாக வந்து இருக்கும் டெக்கான் பிளாட்டியூ. அதனால தான் இங்கே டெக்கான் பிளாட்டியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தனிமங்கள் கிடைக்கும். கீழே நிலத்துக்கடியில் நிறைய மினரல்ஸ் வந்து கிடைக்கும், முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பகுதியில் தான் வந்து பிளாக் சாயில் அதிகமாக இருக்கும்.
இந்த பகுதியில் தான் அதிகமாக காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னது? கருப்பு பிளாக் சாயில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டெக்கான் பிளாட்டியூவில் எந்த கிராப் அதிகமாக க்ரோ பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா என்னது? காட்டன். இந்த ஏரியாவில் தான் கோல்டும் அதிகமாக கிடைக்கும். கோலார் தங்கச்சுரங்கம்னா கொஞ்சம் இந்த கனடாவில் ஒரு பகுதியாக இருக்கட்டும், கோல்டு அதிகமாக கிடைக்கும், நிறைய மினரல்ஸ் இங்கே தான் இருக்கும், விவசாயம் அதிகமாக செழிப்படையும். ரைட்டா? ஸோ அதனால் டெக்கான் பிளாட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரைட், சரி. ஸோ இப்போ இக்னியஸ் ராக் இது எப்படி உருவாகுது? எரிமலை வெடிக்குது, கூலாகுது, பாறை உருவாகுது. இதே இந்த இக்னியஸ் ராக் உடஞ்சா தூள் தூளாயிருமா? தூள் தூள் ஆனதுக்கப்புறம் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி லேயராக வந்து பாறை உருவானா அதுக்கு பேர் வந்து என்னது? செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்னா என்ன அர்த்தம்? படிமங்கள், படியது உடையிறது இந்த மாதிரி. அப்போ இக்னியஸ் ராக்னா ஆல்ரெடி ஒன்று உருவாயிருச்சு. அந்த இக்னியஸ் ராக் உடஞ்சி தூள் தூளாகி திரும்பியும் ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகி உருவாகிறது வந்து என்னது? செடிமெண்ட்ரி ராக். அப்போ பிரைமரியாக இது வந்து உருவாகலாம், இக்னியஸ் ராக்லேருந்து வருது. அடுத்தது மெட்டாமார்பிக் ராக்குங்கிறது இந்த இக்னியஸ் ராக்கும் சரி செடிமெண்ட்ரி ராக்கும் சரி ரெண்டும் ஹீட் அதிகமாகிறதுனாலையோ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால, இதுதான் கீவேர்டு. ஹீட்டுனாலையும் ப்ரெஷர்னாலையும் இக்னியஸ் ராக்கு செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து வேற ஒரு பாறை உருவானா அது வந்து என்னது? மெட்டாமார்பிக் ராக். உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரவுண்ட்நட் இருக்கு, கிரவுண்ட்நட் வந்து இக்னியஸ் ராக்னு வச்சுக்காங்க. நாம் வந்து கிரவுண்ட்நட் சோயிங் பண்ணி எடுக்கிறோம். அதை உடச்சி தூள் தூளாக பண்ணி ஒரு சிக்கி மாரி ரெடி பண்ணி, அல்லது கிரவுண்ட்நட் தூள் தூளாக இருக்கிற மாரி ரெடி பண்ணுறாங்க இல்லையா, கிரவுண்ட்நட் பார் மாரி ரெடி பண்ணி வச்சா அது வந்து என்னது? செடிமெண்ட்ரி. திரும்பவும் இந்த ரெண்டு மொழியும் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால வேற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெட்டாமார்பிக். இங்கே கீவேர்டு வந்து நான் பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி நான் சொல்லுவேன். இப்படி ராக் வந்து 3 விதமாக வந்து இருக்குது. இந்த 3 விதமான ராக் வெதரிங் நடந்து, வெதரிங்னா என்ன அர்த்தம்? பாறை உடஞ்சி திரும்பி டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து என்னது? சாயில். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இது 3 விதமான ராக் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். டன். ஸோ அப்போ இந்த மாதிரி பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸுக்கு பேர் பெட்ராலஜி, ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். இது பின்னாடி கொடுத்துருப்பேன், நீங்கள் ரொம்ப எழுதணும், பின்னாடி கொடுத்துருப்பேன். பெட்ராலஜின்னு ஒரு டேர்ம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பெட்ராலஜி எங்கே பெட்ரோன்னு வந்தாலும் என்னதான் அர்த்தம்? ராக் ரிலேட்டடாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டடி ஆஃப் ராக், சும்மா சிம்பிளாக பெட்ராலஜி. இதுவே சாயிலை பற்றி படிக்கிறது. சாயில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது, சாயில் எப்படி உருவானுச்சு, சாயிலோட ஆரிஜின், அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் அதனுடைய கிளாசிஃபிகேஷன், சர்வே, இதை பற்றிலாம் படிக்கிறது என்னது? பெடாலஜி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பெடாலஜிங்கிறது கிரீக் வேர்டு. பெடாலஜிங்கிறது வந்து என்னது? கிரீக் வேர்டு. இதுவே சாயிலுங்கிறது என்னது? லத்தீன் வேர்டு. ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு. இதெல்லாம் ஜிகேலையும் கேள்வி கேட்பாங்க. பெடாலஜிங்கிறது ஒரு மண் எப்படி உருவானுச்சு, மண்ணோட வகை, மண் எப்படி உருவாற்றம் அடைஞ்சது, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய அது எப்படி வந்து பரவலாக வந்து இருக்குது. இப்போ நாம் தமிழ்நாடை பொறுத்தவரையில் எந்த சாயில் அதிகமாகுதுன்னு கேட்டாங்கன்னா செம்மண், ரெட் சாயில் அதிகமாக இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டில் எந்த சாயில் அதிகமாக இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து என்னது? ரெட் சாயில். இதுவே டெக்கான் பிளாட்டியூவில் எந்த சாயில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா என்னது? பிளாக் சாயில். இதுவே வந்து ஆற்றுப்படுகைகளில் இப்போ காவிரி ஓடுது, காவிரி ஓட்டம் அதிகமாக இருக்குது, காவிரி ஆறு ஓடுது, கர்நாடகாவில் உருவாகி அப்படியே வந்து தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? ஒகேனக்கல் எங்கே இருக்குது? இது ஒரு ஜிகே கொஸ்டின். ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தருமபுரியில் இருக்குது. அங்கே வந்து ஜாயின் ஆகி அங்கேருந்து மேட்டூர் டேம், இந்தியாவோட தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் டேம், அதுவும் ஒரு கொஸ்டின். தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு அணைன்னு கேட்டாங்கன்னா வந்து என்னது? மேட்டூர் டேம். 1925 ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க கட்டுறதுக்கு, 34 தான் கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ சுதந்திரத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட டேம்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது? மேட்டூர் டேம். மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஸ்டாலின் இல்லை, ஸ்டான்லி நீர்த்தேக்கம். இதை நம்ம சொல்றதெல்லாம் ஜிகே கொஸ்டின். இந்த கதை எதுக்குன்னா, அங்கே வந்து மேட்டூர் டேம்ல இருந்து அதுக்கப்புறம் சேலம், ஈரோடு, கொஞ்சம் பார்ட் ஆஃப் வந்து நாமக்கல், கொஞ்சம் பார்ட் ஆஃப் கரூர், திருச்சி, அப்படியே கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே போகுமா காவேரி. போகிற இடத்த ரெண்டு பக்கமே என்ன ஆகும்? வண்டல் மண் இருக்குல்லையே, அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும்? செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அலுவியல் சாயிலுங்கிறது எங்கே அதிகமாக உருவாக்கப்படுகிறது? ஆற்றுப்படுகைகள் அதிகமாக இருக்கும். இப்போ கொஷின் கேட்குறாங்க, ரிவர்லாம் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, எங்கெங்கெல்லாம் டெல்டா இருக்குது. டெல்டானா ஒன்றும் கிடையாது,
ஆறுனால் உருவாகக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் ரிவர் ஃப்ளோ ஆகுதா அங்கெல்லாம் என்ன சாயில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும் கொஸ்டின் கேட்டால் என்னது? அலுவியல் சாயில் வந்து இருக்கும். அதை தமிழ் என்ன சொல்லுவாங்க? வண்டல் மண் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டல் மண், அலுவியல் சாயில். ரைட்டா? அப்போ மேட்டூர் டேம் எங்கே இருக்குது? சேலம். மேட்டூர் டேம் தான் தமிழகத்தின் லார்ஜஸ்ட் டேம். அது எப்போ கட்டினாங்க? 1925 ஆரம்பித்து எப்போ முடிச்சிருப்பாங்க? 34 முடிச்சிருப்பாங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அது இன்னொரு பேர். ஓகேங்களா? ஸோ அதை கட்டின முக்கியமான ஒரு பர்சன் இருப்பார். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த பார்க் ஒருத்தரோட நேமில் இருக்கும் மேட்டூர் டேம். அந்த பார்க் அதனுடைய ஆர்கிடெக்ட் அந்த பார்க்கு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பார்க் பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? மேட்டூர் டேம் கீழே ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க் தான் அவருடைய பேரை வச்சுருப்பாங்க. அது உங்கள் அசைன்மெண்ட்டாக வச்சுக்கேன். ரைட்டா? ஸோ அதுமாரி இப்போ நான் சொல்கிற டேம்லாம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? இது உங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதிக்காங்க. நான் சொல்கிற முக்கியமான டேம்ஸ். கேஆர்பி டேம். கேஆர்பி டேம் அது எந்த ரிவரில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நாம் மேட்டூர் டேம் எந்த ரிவரில் இருக்குது? காவேரி ரிவரை தடுத்து டேம் கட்டிடுங்க. டேம் கட்டுறதோட நோக்கம் என்ன? குடிநீருக்காக, விவசாயத்துக்காக, கரண்ட் தயாரிக்கிறதுக்காக. இப்போ மேட்டூர் டேமில் என்ன பண்ணுறாங்க? அந்த வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு பேர் என்னது? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. நீர்மின் நிலையம்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அது பண்ணலாம், விவசாயத்துக்காக யூஸ் பண்ணலாம், குடிக்கிற குடிநீருக்காக பயன்படுத்தலாம். டேம் கட்டுறதோட நோக்கம். அப்போ கேஆர்பி டேம் எங்கே இருக்குது? எந்த ரிவருக்கு குறுக்கில் கட்டினாங்க? ரைட்டா? தென் கேஆர்பி டேம். அதே மாதிரி சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் எங்கே இருக்குது? எந்த ரிவரில் கட்டினாங்க? சாத்தனூர் டேம். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தான் கொஞ்சம் ஜிகே போட்டு எடுக்கிறேன். டைம் ஆனால் சொல்லுங்கள், 1 hour ஒரு பேசிக்காவது முடிக்கலாம். அடுத்து இன்னொரு டேம் பவானி சாகர் டேம். பவானி சாகர் அணை அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? எந்த ஆற்றை வந்து தடுத்து வந்து கட்டியிருக்கிறாங்க? ஸோ எந்த ரிவருக்கு இடையில வந்து கட்டியிருக்கிறாங்க? ரைட்டா? என்னென்ன சொல்லியிருக்கேன்? சாத்தனூர் டேம், கேஆர்பி டேம், பவானி சாகர். வைகை டேம். வைகை. மணிமுத்தாறு அணை. அடுத்தது மணிமுத்தாறு அணை, மணிமுத்தாறு டேம். ஓகே, போதும். சரிங்களா? ஸோ இது உங்கள் அசைன்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இந்த கதை எதுக்காக சொல்லியிருந்தேன்? இவ்வளோ நேரம் கதை. ஸோ அப்போ ஆறு எங்கெங்கெல்லாம் போகுது அங்கே எந்த மாதிரி சாயில் உருவாகும்? அலுவியல் சாயில். டெக்கான் பிளாட்டியூவில் என்ன சாயில் இருக்குது? பிளாக் சாயில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக எந்த சாயில் இருக்குது? ரெட் சாயில் வந்து இருக்குது. ரைட்டா? டன். இது எதுக்காக சொன்னோம்? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மண் எப்படி உருவானுச்சு, அதனுடைய மண் வகைகள், அது எப்படி பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு படிக்கிற அந்த சயின்ஸுக்கு பேர் தான் என்னது? பெடாலஜி. இது ஒரு கிரீக் வேர்ட். ஃபாதர் ஆஃப் பெடாலஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாருங்க. யார் இது? வேசிலி டாக்செவ். நார்மலாக அது விவி டாக்செவ்னு சொல்லுவாங்க. இவரை தான் ஃபாதர் ஆஃப் பெடாலஜி, ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பெடாலஜி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இவரை தான் நம்ம அந்தமாரி நம்ம சொல்கிறோம். நீங்கள் முடிஞ்சளவு உங்கள் நோட்ஸ்லேயே கூட எழுதிக்காங்க, ஒரு பென்சில்லையே அதுலேயே வந்து எழுதி வச்சுக்காங்க. டன். இப்போ நான் என்னென்னலாம் சொல்லி நான் கொஸ்டின் சொல்கிறேனோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஜிகேல எதுலையோ கேட்டிருப்பாங்க. காவேரி டேமை பற்றி கேட்டிருப்பாங்க, சாத்தனூர் டேம் பற்றி எங்கேயாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நான் டேமை பற்றி சொன்னது எல்லாம் எங்கே வரும்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜிகேல சொன்னோம் இல்லையா, அங்கே வரும் இந்த டாபிக் எல்லாம். தமிழ்நாடு ஜியாகிரபின்னு ஒன்று படித்தேன் இல்லையா, அங்கெல்லாம் இந்த டேம் வரும். இந்த கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த டாக்செவ் தான் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாரு சாயில் சயின்ஸ். சாயிலுக்கு இது ஒரு நேச்சுரல் பாடி, மினரல் இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இருக்கும், அதுக்குன்னு ஒரு உருவாக்கம் இருக்கும், ஒவ்வொரு சாயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு அவர் வந்து சொல்கிறார். அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாரு. இதுவரை டெஃபினிஷன் யார் என்ன சொன்னாங்கன்னா கேள்வி கேட்டதில்லை, கொஸ்டின் கேட்டதில்லை, வேணா ஒரு டைம் படிச்சேங்க. இதே ஹில் கார்டுங்கிறவர் என்னன்னு சொல்கிறாரு? சாயில் வந்து ஒரு லூஸான ஒரு மெட்டீரியல், அது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது, அதில் அந்த ரூட்டெல்லாம் நல்லா வச்சு பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டாக கொடுக்குது அப்படின்னு அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. டெஃபினிஷன்லாம் படிச்சிங்கன்னா புரியும், படிங்க. ஸோ மோரார்லெஸ் லூஸாக இருக்கும், இதில் தான் வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். எதை வச்சு க்ரோ ஆகும்? ரூட்டை வச்சு க்ரோ ஆகும். ரூட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை இந்த சாயில் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. ரைட். அடுத்து மட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? சாயிலுங்கிறது வந்து என்னதான்? நியூட்ரியன் பின். பின்னுன்னா ஒரு தொட்டி. அப்போ சாயிலுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க?
ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு தொட்டின்னு யார் சொல்றாரு? ஒயிட் நீ சொல்றாரு. இதெல்லாம் ஏஓக்கு கொஷினா கேட்கலாம், மற்றவங்க கேட்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்போ சாயில் சயின்ஸில் மொத்தம் ஒரு 6 டிசிப்ளின் இருக்குது மெயினாக. என்னென்னு சொல்கிறாங்க? சாயில் ஃபெர்டிலிட்டி. இப்போ சாயில் ஃபெர்டிலிட்டினா என்ன? இந்த டெஃபினிஷன்: ஒரு சாயில் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை கொடுத்தா, ஊட்டச்சத்துக்களை கொடுத்தா, தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஒரு மண் கொடுத்தா அதுக்கு பேர் தான் என்னது? சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டி இஸ் நத்திங் பட் எபிலிட்டி ஆஃப் சாயில் டு சப்ளை பிளான்ட் நியூட்ரியன். இந்த டெஃபினிஷன் அப்படியே கேட்பாங்க. சாயில் ஃபெர்டிலிட்டிங்கிறது எபிலிட்டி ஆஃப் சாயில் டு சப்ளை பிளான்ட் நியூட்ரியன். தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஒரு மண் கொடுத்தா அதுக்கு பேர் தான் என்னது? ஃபெர்டிலிட்டி. இதில் இன்னொரு டைம் இருக்கும், சாயில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். சாயில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நியூட்ரியண்ட்டை மட்டும் சாயில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டோட ஈல்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீ எக்ஸாம் வரீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் அது ஃபெர்டிலிட்டி. ஆனால் எக்ஸாமில் படிக்கிற அத்தனை பேருமா வந்து குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க? இப்போ குரூப் 4 குரூப் 2ன்னு எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க? அவங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க. ஆனால் நல்லா படிக்கிற அத்தனை பேருமே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பானா? கிடையாது. இப்போ பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை மட்டும் சப்ளை பண்ணால் அது ஃபெர்டிலிட்டி. நியூட்ரியண்ட்டை மட்டும் சப்ளை பண்ணுறது இல்லாமல் பிளான்ட்டோட ஈல்டையும் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரொடக்டிவிட்டி. அதனால் நீங்கள் எப்பவுமே படிக்கும்போது எப்படியா இருக்கணும்? உங்கள் ஒர்க்கு ப்ரொடக்டிவாக படிக்கணும். ஸோ இப்போ சாயில் ஃபெர்டிலிட்டி இஸ் நத்திங் பட் எபிலிட்டி ஆஃப் சாயில் டு சப்ளை பிளான்ட் நியூட்ரியன். இதுவே ப்ரொடக்டிவிட்டினா எபிலிட்டி ஆஃப் சாயில் நாட் ஓன்லி சப்ளை தி நியூட்ரியன் பட் ஆல்சோ இன்க்ரீஸ் தி ஈல்ட். நீங்கள் ஷார்ட்டாக எப்படி எழுதினா பிளான்ட் சப்ளை நியூட்ரியன் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் தி பிளான்ட்டோட ஈல்டு. அதுக்கு பேர் தான் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. இது 2 டெஃபினிஷன் கேட்பாங்க. ப்ரொடக்டிவ்னா என்ன, ஃபெர்டைல்னா சாயில் ஃபெர்டிலிட்டினா என்ன. இப்போ நான் இன்னொரு டெஃபினிஷன் சொல்கிறேன், இது வந்து கரெக்டானு சொல்லுங்க. ஆல் ப்ரொடக்டிவ் சாயில்ஸ் ஆர் ஃபெர்டைல் சாயில் பட் நாட் ஆல் ஃபெர்டைல் சாயில்ஸ் ஆர் ப்ரொடக்டிவ் சாயில். இது புரியுதா இல்லையா? புரியல. படிக்கிற எல்லாருமே நல்லா படிப்பான், ரைட்டா? நல்லா படிக்கிற எல்லாமே டிஎன்பிசி கிளியர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது இப்படி ஆப்போசிட் சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு கிளியர் பண்ணவன் எல்லாமே நல்லா படிச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? இப்போ ஆல் ப்ரொடக்டிவ் சாயிலுங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவன். அப்போ கிளியர் பண்ணவன் எல்லாமே என்ன தான் பண்ணியிருப்பான்? ஃபெர்டைலாக தான் இருந்திருப்பான். பட் நல்லா படிக்கிற எல்லாமே என்ன பண்ண மாட்டான்? ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டான். ஸோ இப்போ ஆல் ப்ரொடக்டிவ் சாயில்ஸ் ஆர் ஃபெர்டைல் சாயில். இதான் ஒரு டேர்ம். பட் ஆல் ஃபெர்டைல் சாயில்ஸ் ஆர் நாட் ப்ரொடக்டிவ். ஆல் ப்ரொடக்டிவ் சாயில்ஸ் ஆர் ஃபெர்டைல் சாயில் பட் ஆல் ஃபெர்டைல் சாயில்ஸ் ஆர் நாட் ப்ரொடக்டிவ். யாருக்காவது புரியாமல் இருக்கா? இதெல்லாம் டெஃபினிஷனில் கேட்பாங்க. ஃபெர்டிலிட்டினா என்ன, ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ஃபெர்டிலிட்டினா பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது. அப்போ ஒரு சாயில் பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மட்டும் கொடுத்தா அது ஃபெர்டைல். ஆனால் அதனோட ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணால் அது என்னவா இருக்கணும்? ப்ரொடக்டிவாக இருக்கணும். அந்த சாயில் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபெர்டைல் சாயிலாக இருக்கும். ஆனால் எல்லா ஃபெர்டைல் சாயிலும் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு வளமான மண் இருக்குது, அங்கே போட்டால் எல்லா டைமும் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகணும் அவசியம் இல்லை. எந்த சாயிலெல்லாம் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அதெல்லாம் ப்ரொடக்டிவ் சாயில், ஃபெர்டைலாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி. ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டி. அடுத்து சாயில் கெமிஸ்ட்ரி. சாயில் கெமிஸ்ட்ரினா ஒன்றும் கிடையாது, பிஹெச், சாயிலோட பிஹெச். ஈசினா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஈசினா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங்கிறது சாயிலில் சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து இருக்கும். அந்த சால்ட்டு அந்த சால்ட்டில் அந்த சாயில் மேலே ஒரு எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கில் கடத்துருச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெயினாக எதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது? சால்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஒரு சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்குது. சே எக்ஸாம்பிள் மோர் தேன் 4 இருக்கு. என்னன்னு இருக்கு? மோர் தேன் 4 இருந்தால் அந்த சாயில் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் என்னது? கல்டிவேஷன். சால்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், சலைனி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், உப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சாயில் இருக்கக்கூடிய உப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன வேணும்?
எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எந்த வேல்யூக்கு மேலே போனால் அதை சலைன் சாயில்னு சொல்கிறான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் எதுக்கு? மோர் தேன் 4. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு ஒரு யூனிட் இருக்குது, டெசிசெமன் பெர் மீட்டர். இது பின்னாடி பார்ப்போம், இப்போதைக்கு எழுதி வச்சுக்காங்க, டிஎஸ் பெர் மீட்டர்னு எழுதிக்காங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு என்ன யூனிட்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு சாயில் இவ்வளோ சால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அது ஒரு வேல்யூ இருக்குது. மோர் தேன் 4 per டெசிசெமன் பெர் மீட்டர் இருந்தால் அந்த சாயிலுக்கு பேர் என்னது? சலைன் சாயில், உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் மேலே இருக்கும். சலைன் சாயில்னா ஒரு சாயில் நீங்கள் போய் பார்க்கும்போது மேலே வந்து அப்படியே ஒயிட் கலர் லேயர் இருந்துச்சுன்னா அது என்ன சாயில்? சலைன் சாயில். அதுக்கு இன்னொரு பேர் ஒயிட் ஆல்கலின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஆல்கலி, ALKALI. நோட் பண்ணுறீங்களா? இப்போ சொல்கிறதெல்லாம் ஒயிட் ஆல்கலின்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், கதை இல்லை, ஏதாவது புரியாமல் தான். ஸோ அப்போ ஒயிட் கலரில் மேலே சால்ட் அக்யூமுலேட் ஆகிறத நாம் என்னன்னு சொல்கிறோம்? சலைன் சாயில். இந்தமாரி உப்பு மண் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா குஜராத். சால்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குஜராத்தில் அதிகமாக சால்ட் வந்து இருக்கும். ஏன்? அங்கே கடல் இருக்குது, அதிகமாக கடல் பகுதியிலேருந்து போகிறதுனால அங்கே உப்பு மண் வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கிளைமேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கே உப்பு மண் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே எல்லாம் ஏரிட் ரீஜனாக இருக்குது. ஏரிட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது. இப்போ ராஜஸ்தான், குஜராத், இந்தமாரி ஏரிட் ஏரியா எங்கே அதிகமாக இருக்குதோ, வறண்ட பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் என்ன மண் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டால் என்ன அர்த்தம்? சலைன் சாயில், சால்ட் அஃபெக்டட் சாயில் வந்து இருக்குது. ஸோ இந்தமாரி சலைன் சாயிலை பற்றி படிக்கிறதுக்காகவே ஹரியானாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஹரியானாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பேர் சென்ட்ரல் சாயில் சலினிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், கீழே நோட்ஸில் இருக்கும், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பின்னாடி இருக்கும். சென்ட்ரல் சாயில் சலினிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹரியானாவில் கர்னல்னு ஒரு இடத்துல வந்து இருக்கும். CSSRI. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சென்ட்ரல் சாயில் சலினிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? அப்போ சலைன் சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும்? மோர் தேன் 4. மோர் தேன் 4 இருந்தாவே அந்த சாயில் கல்டிவேஷனுக்கு சூட்டபுளாக இல்லையா? அன்சூட்டபிள். அப்போ கொஷின் கேட்குறான், ஒரு சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வேல்யூ மோர் தேன் 4 இருக்குது, அப்போ அந்த சாயில் கல்டிவேஷனுக்கு சூட்டபுளாக இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நாட் சூட்டபிள். அப்போ ஒரு சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் சூட்டபிள்? லெஸ் தேன் 4 இருந்தால் தான் சூட்டபிள். இதுவும் கொஸ்டின். நான் சொல்கிறது எல்லாம் கொஸ்டின் தான். அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது சாயிலில்? சால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ சலைன் சாயில்னு எதை சொல்லுவோம்? ஒரு சாயிலில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மோர் தேன் 4 டெசிசெமன் பெர் மீட்டர் இருந்தால் அது சலைன் சாயில். சலைனாக இருக்குதாலேன்னு பார்த்தோன்னு எப்படி கண்டுபிடினா மேலே வெள்ளை கலரில் ஒரு லேயர் வந்து இருக்கும். இப்போ ஹரியானா, குஜராத்லாம் போய் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கும்? சால்ட் என்கிரஸ்டேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுமே சொல்லலாம். ட்ரை ஜாமுன் பார்த்துட்டீங்களா? ட்ரை ஜாமுன் அது என்னையா சொல்லுவாங்க? ஜாமுன் தான் சொல்லுவாங்க. ஸ்வீட் ஒன்று இருக்குது, அது பேர் என்னது? ஜாமுன் தானே? குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன். ட்ரை ஜாமுன் பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் கலரில் கோட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க ட்ரை ஜாமுன். அந்த மாதிரி ஒயிட் லேயர் வந்து மேலே இருந்து அது என்ன சாயில்? சலைன் சாயில். இது அதிகமாக எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அது ஒரு கொஸ்டின். அதுக்காக ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? சென்ட்ரல் சாயில் சலினிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹரியானாவில் இருக்குது. சரி, ஓகே. சில சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ சாயில்ஸில் சாயில் ஃபெர்டிலிட்டி ஒரு காம்பவுண்ட். சாயில் கெமிஸ்ட்ரியில் pH, EC, CECன்னு என்ன ஒன்றும் கிடையாது, கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு என்னன்னு பின்னாடி சொல்கிறேன், இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். AECன்னா என்ன அர்த்தம்? ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. அதெல்லாம் பார்க்குறதா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஈஸி தான், நான் பின்னாடி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆக வேணும். ரைட்டா? சாயில் கெமிஸ்ட்ரிங்கிறது இதெல்லாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா இது எல்லாம் வரும். ஒரு சாயில் என்ன pH 7 இருந்தால் அது என்ன சாயில்? லெஸ் தேன் 7னா என்ன? மோர் தேன் 7னா என்ன? 7னா நியூட்ரல் சாயில், சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே லெஸ் தேன் 7 என்னது? அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணுன்னு அர்த்தம். மோர் தேன் 7னா என்ன அர்த்தம்? காரத்தன்மை, அல்கலி சாயில்னு அர்த்தம். இதுவும் ஒரு முறை கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சாயில் ஒரு pH வந்து லெஸ் தேன் 7னா அது என்ன? நியூட்ரல்னா 7, மோர் தேன் 7னா என்னது? எஸ்பெஷலி மோர் தேன் 7ங்கிறது நம்ம வந்து அல்கலின் pHன்னு சொல்லுவோம். என்ன pHன்னு சொல்லுவோம்?
அல்கலின் பிஹெச்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, சாயில் கெமிஸ்ட்ரி. அடுத்து என்ன நம்ம சொல்றோம்? சாயில் பிசிக்ஸ். சாயில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும்னா ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்சர், கலர், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, டெப்த். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சாயில் இனிஷியல் ஃபோட்டோ உங்கள் நோட்ஸில் ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள், அந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன். சாயில் ப்ரொஃபைலோட ஃபோட்டோ இருக்கா? ஓகரிசான், ஏகரிசான், பிசி இந்த மாதிரி கொடுத்துருப்போமா? அடுக்கடுக்கா இருக்கா? கேக்கில் பார்த்துருப்பீங்களா? கேக்கில் ஃப்ளேவர்டு கேக்குன்னா என்ன இருக்கும்? மேலே ஒரு ஜெல் இருக்கும், கீழே ஒரு லேயர் இருக்கும், அடுத்தடுத்த லேயர் இருக்குமா? அந்த மாதிரி அடுக்கடுக்கா சாயில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? சாயில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? சாயில் ஸ்ட்ரக்சர். சாயில் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாயில் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள். இது கண்ண முன்னே உங்களுக்கு கேக் ஞாபகம் இருக்கணும். கேக் எப்படி இருக்கும்? ஆர்டராக இருக்கும். மேலே ஒரு அவன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? க்ரீம் இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், அது கீழே க்ரீம் இருக்கும். ஸோ அடுக்கடுக்காக இருக்கும். கசட்டா சாப்பிட்ருக்கீங்களா? கசட்டா அருண்ல கசட்டான்னு ஒன்று இருக்கும். ஸோ அது லேயராக இருக்கும். ஸோ லேயராக இருக்கிறது இல்லை, நம்ம பர்கரில் லேயராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாயில் லேயராக இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள்ஸ். இதுவே டெக்ஸ்சர் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அதே கேக்கில் எடுத்துட்டோம்னா என்னென்ன காம்பவுண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க கேக் உருவாக்குறதுக்கு? மைதா வேணும், வேற சுகர், வேற எசன்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்களா? அது எல்லாம் ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்குமா? இப்போ 1 கிலோ கேக்கில் இவ்வளோ தான் மைதா, இவ்வளோ தான் சுகர், இவ்வளோ தான் எசன்ஸ்ன்னு இருக்குமா? அந்த மாரி ஒரு சாயில் எடுக்கும் பொழுது சாண்டு, சில்ட், கிளே என்ன ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் என்னது? டெக்ஸ்சர். சாயில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். இப்போ டெக்ஸ்சர் டெஃபினிஷன் ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப், ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம். ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட், சில்ட், கிளே இன் தி சாயில். சாண்ட், சில்ட் அண்ட் கிளே இன் தி சாயில். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெக்ஸ்சர். ஸ்ட்ரக்சரை நம்மளால் மாற்ற முடியுமா? இப்போ கேக் இருக்குது, நீங்கள் ஒரு கேக் வச்சுருக்காங்க, கீழே இருக்கிற லேயர் மேலே கொண்டு வரலாம், மேலே இருக்கிற லேயர் கீழே கொண்டு போகலாம். முடியுமா? முடியாதா? சாயில் வந்து ஃப்ளோவிங் பண்ணுறீங்க, ஃப்ளோவிங் பண்ணும்போது கீழே இருக்கிற லேயர் மேலே வரும், மேலே இருக்கிற லேயர் கீழே கொண்டு போக முடியும். ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் அந்த காம்போசிஷன் நம்மளால் மாற்ற முடியுமா? இந்த ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்குது, கேக்கில் இந்த ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்குது. நீங்கள் எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த ரேஷியோ எப்படி தான் இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? டெக்ஸ்சர் cannot be modified. டெக்ஸ்சர்ங்கிறது சாயிலோட பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி. இது கொஷினில் கேட்பாங்க. டெக்ஸ்சர் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரக்சர் வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி. டைனமிக்னா என்ன அர்த்தம்? மாற்றிக்கலாம். சாயில் ஸ்ட்ரக்சர் கேன் பி மாடிஃபைடு பை டில்லேஜ். ஒரு நாம் வந்து நிலத்தை உழுவுறோம், நிலத்தை உழுவும் போது சாயிலோட ஸ்ட்ரக்சர் மாறும். ஆனால் டெக்ஸ்சர் cannot be modified. டெக்ஸ்சர் இஸ் அண்ட் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி. சாயில் டெக்ஸ்சருங்கிறது வந்து என்னது? பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி. புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இப்போ ஒரு கேக் இருக்குது அப்படின்னா, அது ஒரு கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைதா, சுகரு, எசன்ஸ் இருக்கும். அதை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியுமா? ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். எப்படி மிக்ஸ் பண்ணாலும் அந்த காம்பினேஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சருங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த அரேஞ்ச் ஆகிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்? மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சரி புரியுதில்ல? ஸ்ட்ரக்சர்னா என்ன, டெக்ஸ்சர்னா என்ன? அப்போ அதேமாரி சாயிலில் நம்ம ஃப்ளோவிங் பண்ணும்போது கீழே இருக்கிற பி கரிசான மேலே கொண்டு வர முடியும், ஏ கரிசான கீழே கொண்டு போக முடியும். ஆனால் அந்த ஏபியில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியும். ஒரு சாயிலில் சாண்ட், சில்ட்டுக்குள்ள இந்த ரேஷியோவில் தான் இருக்கும்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில்னு கேட்டாங்கன்னா இது டெக்ஸ்சர். இதுவே வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி அல்லது நம்மளால் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியுமா முடியாதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? முடியும். டெக்ஸ்சர் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல். அதேமாரி சாயில் கலர். சாயில் ஒவ்வொரு சாயிலையும் நிறைய கலர். ரெட் கலருக்கு காரணம் சாயிலில் சில சாயில் ரெட் கலராக இருக்கும், சில சாயில் வந்து பிளாக் கலராக இருக்கும். ரெட் கலருக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹெமடைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல். நம்ம சாயில எதனால் ஆனதுன்னு சொல்கிறோம்? மினரல்ஸ். அதான் ராக் உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் சாயில். அந்த சாயிலில் நிறைய மினரல்ஸ் இருக்கும். ஹெமடைடுங்கிற மினரல் தான் எதுக்கு காரணம்? ரெட் கலர் ஆஃப் சாயில் காரணம். இதுவே பிளாக் கலருக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய
டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கும். டைட்டானியம்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அது வந்து பிளாக் கலர். டைட்டானியம் மட்டும் இல்லாமல் அதோட ஆர்கானிக் மேட்டரும் ஆட் ஆகிறதுனால சாயில் வந்து பிளாக் கலராக வந்து இருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி க்ரீன் கலர்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சாயில் இந்த கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு. அப்போ சாயில் கலருங்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த சாயில் கலரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? முன்செல் கலர் சார்ட். கலர் சார்ட்னு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு லேயர் இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிற முன்னாடி அவன் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்தும் காம்பான். இந்த மாடலில் இருக்கும், இந்த மாடலில் இருக்குன்னு காம்பாங்களே, அந்த மாதிரி முன்செல்லுங்கிறவர் ஆல்ரெடி ஒரு கலர் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்து ரெஃபர் பண்ணோம்னா ஓகே இந்த சாயில் இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர் சார்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க? முன்செல் கலர் சார்ட். எதுக்கு யூஸ் ஆகுது? சாயிலோட கலரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் சாயில் டெம்பரேச்சர், சாயில் ஏர், சாயில் வாட்டர், இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சாயிலையும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா? இருக்குமா இல்லை? மண் சூடாக இருக்குமா இல்லையா? அது காரணம் என்ன? சூடாகிறதுனால என்ன அட்வான்டேஜ்? அந்த மாதிரி. அதேமாரி சாயிலில் ஏர் இருக்கும், சாயிலில் வாட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்: ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்சர், கலர், சாயில், ஏர், டெம்பரேச்சர், வாட்டர். இது இல்லாமல் பல்க் டென்சிட்டி, பார்ட்டிகிள் டென்சிட்டி. பல்க் டென்சிட்டி, பார்ட்டிகிள் டென்சிட்டி. டென்சிட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பர்டிகுலர், இப்போ நீங்கள் போகிறீங்க உங்கள் ஃபீல்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் மண் வெட்டி எடுத்து வெட்டுறீங்க, ஒரு போர்ஷன் ஆஃப் சாயில் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு வெயிட் போட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா? அதுதான் என்னது? டென்சிட்டி. டென்சிட்டி இது நத்திங் பட் வெயிட் ஆஃப் சாயில், வெயிட் ஆஃப் சாயில், வெயிட் ஆஃப் சாயில், வெயிட் ஆஃப் சாயில் ஆஃப், வெயிட் ஆஃப் சாயில் மட்டும் பண்ணுங்க. வெயிட் ஆஃப் சாயில் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாயில். வெயிட் ஆஃப் சாயில் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாயில். மாஸ் பேர் வால்யூம்னு கூட சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துட்டு வெயிட் போட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வருது சொல்லுங்க? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வருது? ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்சர், கலர், சாயில் ஏர், சாயில் டெம்பரேச்சர், சாயில் வாட்டர், அதோட டென்சிட்டி. இதெல்லாம் வந்து பிசிக்கல். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வருது? பிஹெச், இசி, சிசி, ஏஇசி, இன்னும் மற்றதெல்லாம் வரும். பின்னாடி நம்ம பார்க்கலாம். ரைட்டா? டன். ஸோ இது இல்லாமல் சாயிலில் இன்னொரு பிரான்ச் சாயில் மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ பயாலஜி ஒன்றும் இல்லை, சாயிலுக்கு அடியில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குமா? பாக்டீரியா இருக்கும், ஃபங்கை இருக்கும், ஆல்கே இருக்கும். அதை பற்றிலாம் படிக்கிறது. அதெல்லாம் நன்மை தரும் பாக்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு சில பாக்டீரியா யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ரைசோபியம், அசோஸ்பைரிலம். அசோஸ்பைரிலம் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் வேம். வேம்க்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? வெசிகுலார், அர்பஸ்குலார், மைக்ரோரைசே. இது ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டாங்க, வேமோட எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த வேம்ங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஃபங்கை. அதை மைக்ரோரைசான்னு சொல்கிறான். வேம்ங்கிறது வெசிகுலார், அர்பஸ்குலார், மைக்ரோரைசே. இந்த மைக்ரோரைசே எந்த கேட்டகரியில் வருது? ஃபங்கையில் வருது. அப்போ இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம். ஸோ ஒரு நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா பற்றியும் ஒரு முக்கியமான சில ஃபங்கை பற்றி அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சாயில் மைக்ரோ பயாலஜி பார்க்கலாம். வேமோட எக்ஸ்பான்ஷன் எழுதிங்க. வேம்ங்கிற ஒரு ஃபங்கை. வேம் என்ன ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள்? எது வேம்லேயே வேம் வந்து ஒரு மைக்ரோரைசாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மைக்ரோரைசாங்கிறது நத்திங் பட் வந்து என்னது? ஃபங்கை. ஃபங்கை தான். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மைக்ரோரைசாவிலேயே ரெண்டு இருக்குது, எக்டோ, எண்டோ. உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா இது பிளான்ட்டோட ரூட் அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்காங்க. பிளான்ட்டோட ரூட். இந்த பிளான்ட்டோட ரூட்டில் நான் சொல்கிற இந்த வேம்ங்கிற ஒரு ஃபங்கை பிளான்ட் ரூட்டு மேலே போய் இப்போ ப்ரெட்டெலாம் வச்சோம்னா ஒரு 4-5 நாள் இல்லை 1 மந்த் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது மேலே பூஞ்சானம் க்ரோ ஆகுமா? அந்த மாதிரி ரூட்டுக்கு மேலே பூஞ்சானம் க்ரோ ஆனால் அதுக்கு பேர் எக்டோ. ஆனால் வேம்ங்கிறது மேலே க்ரோ ஆகுது, ரூட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி மைக்ரோபில் க்ரோ. இதை வந்து நம்ம காலனின்னு சொல்லுவோம்.
ரூட்டுக்குள்ளே போய் இந்த பூஞ்சானம் வந்து ரூட்டுக்குள்ளேயே போய் வேருக்குள்ளேயே போய் வளர்ந்தா அதுக்கு பேர் தான் என்னது? எண்டோ. வேம் எதுக்கு எக்ஸாம்பிள்? எண்டோ மைக்ரோரைஸ். மைக்ரோரைஸால 2 இருக்குது, என்னென்னு சொல்கிறோம்? எக்டோ, எண்டோ. வேம் எதுக்கு எக்ஸாம்பிள்? எண்டோக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மைக்ரோரைஸுங்கிறது எந்த கேட்டகரியில் வருது? ஃபங்கையில் வருது. வேம் ஃபங்கைனே நீங்கள் படிக்கணும். வேம்னா என்ன எக்ஸ்பான்ஷன்? வெசிகுலார், அர்பாஸ்குலார், மைக்ரோரைஸ். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிக்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு சும்மா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா எல்லாம் கன்வர்ஜென்ட்டாக நடத்துறதுனால இது எல்லாம் உங்கள் ஜிகி சாயில் சயின்ஸ் கொஷினில் இருக்கும். வேம்னா என்ன, ரைட்டா? நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அந்த மாரி கேள்விலாம் வரும். சரி, அடுத்து சாயில் கன்சர்வேஷன் பற்றி நீங்கள் படிக்கணும். இது நாம் இங்கே ஹெச்ஓ ஏஹெச்ஓக்கு தேவையில்ல, ஏஓ மட்டும்தான் படிப்பாங்க கன்சர்வேஷன். சாயில் பெடாலஜின்னு சாயில் எப்படி உருவாகணும்னு படிக்கிறது, அது உங்களுக்கு சிலபஸில் வராது, ரைட்? ஸோ அப்போ பெடாலஜினா என்ன அர்த்தம்? சாயிலோட ஆரிஜின், கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன் பற்றி போகிறது என்னது? பெடாலஜி. இது என்ன வேர்டுன்னு நம்ம சொன்னோம்? கிரீக் வேர்டு. அதே மாதிரி அடுத்தது நம்ம டேர்ம் என்ன பார்க்குறோம்? எடப்பாலஜி. வெறும் சாயிலோட ஆரிஜின், கிளாசிஃபிகேஷன், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் படித்தா அது பெடாலஜி. ஒரு சாயிலையும் கிராப்பையும் சேர்த்து ஒன்றா நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸ்டடி ஆஃப் சாயில் இன் ரிலேஷன் வித் கிராப், அப்படி படித்து அதுக்கு பேர் என்னது? எடப்பாலஜி. லாஸ்ட் நடந்த ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க. எடப்பாலஜிங்கிறது சாயில பிளான்ட்டோட சேர்த்து. இப்போ நாம் வந்து ஒரு ஃபீல்டில் நாம் வந்து கிராப் வந்து பயிரிடுறோம். பயிரிடும்போது அந்த கிராப்பையும் சாயிலும் சேர்த்து ஸ்டடி பண்ணால் அது வந்து எது? எடப்பாலஜி. வெறும் சாயிலை பற்றி மட்டும் ஸ்டடி பண்ணால் அது வந்து என்னது? பெடாலஜி. படிங்க படிங்க, இதை படிங்க. புரியுதா? இதே லைனை கொடுத்து அப்படியே கொஷினா வந்து கேட்பாங்க. இந்த வேர்டும் கிரீக் வேர்டு தான், ரைட்டா? சரி, ஸோ இது 2 கொஷினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்பாங்க. சரி, அடுத்தது சில கான்செப்ட்ஸ். இது இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இது எல்லாருக்குமே முக்கியம். இதில் முக்கியமான சிலதை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 3மே வந்து முக்கியம். லா ஆஃப் மினிமம், லா ஆஃப் லிமிட்டிங் நியூட்ரியன், லா ஆஃப் ரெஸ்டியூஷன். இதை சொன்னது யார்? ஜேவி. இது வந்து ஏஓவில் 2024 கேட்ட கேள்வி, ரைட்டா? இது எந்த வருஷங்கிறது பார்த்தா அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பிளான்ட்டுக்கு வந்து எசென்சியல் நியூட்ரியன் எவ்வளோ தேவைன்னா 17 நியூட்ரியன் தேவை. பிளான்ட்டுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன் எத்தனை? 17. இதுவே கொஸ்டின். இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 16 இருந்தது, 17ஆவதாக ஒன்று ஆட் பண்ணாங்க. அந்த 17ஆவது எசென்சியல் நியூட்ரியன் தான் என்னது? நிக்கல். 17ஆவது எசென்சியல் நியூட்ரியன் தான் என்னது? நிக்கல். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன எசென்சியல் நியூட்ரியன்லாம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், அப்புறம் மைக்ரோநியூட்ரியனில் மேங்கனீஸ், அயன், அடுத்தது மாலிப்டினம், போரான், இந்த மாரி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி 17 நியூட்ரியன் வந்து தேவை. இப்போ நியூட்ரியன்ட்டை கிளாஸிஃபை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா என்பிகே பிரைமரி நியூட்ரியன் சொல்லுவாங்க, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரை செகண்டரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மைக்ரோன்னு சொல்லுவாங்க. மேங்கனீஸு, அயனு, மாலிப்டினம், போரான், ஜிங்கு, காப்பர், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? மைக்ரோ. இதுவே கொஸ்டின். ஸோ பிரைமரி நியூட்ரியன்ல என்னென்ன வருது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். செகண்டரியில் என்னென்ன வருது? கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். மைக்ரோவில் என்னென்ன வருது? இது ஏன் இந்த பேர் வச்சுன்னா, பிரைமரினா பிளான்ட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நைட்ரஜனோ பாஸ்பரஸோ போடும். இப்போ யூரியா, டிஏபி, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ்லாம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறமே இல்லை கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். மைக்ரோன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்த விட கம்மி, பிபிஎம் லெவலில் தேவைப்படும். என்ன லெவலில் தேவைப்படும்? ரொம்ப கம்மியான லெவலில் தேவைப்படும். அதை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை எசென்சியல் எலிமெண்ட் இருக்குது? 17. 17ஆவது என்ன ஆட் பண்ணாங்க? நிக்கல் வந்து ஆட் பண்ணாங்க. புரிஞ்சுதா? 17. இந்த 17 நியூட்ரியன்ட்டில் ஒரு பிளான்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நியூட்ரியன் இல்லாமல் போயிடுது. சி எக்ஸாம்பிள், நைட்ரஜன் வந்து இல்லை, அந்த சாயிலில் இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஈல்டு குறைஞ்சிரும், பிளான்ட்டோட வளர்ச்சி குறைஞ்சிரும், பிளான்ட்டோட வளர்ச்சி இருக்காது. இப்போ பனானா ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். பனானாவுக்கு எசென்சியல் எலமெண்ட் ஒரு 17 வேணும்னு வச்சுக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு பொட்டாசியம் இல்லாமல் போயிடுச்சு. பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் ஃபார் பனானா. இதுவே ஒரு கொஸ்டின். பனானாவுக்கு முக்கியமான நியூட்ரியன்ட் எதுன்னு கேட்டாங்க, என்னது? பொட்டாசியம். பொட்டாசியம் நீங்கள் போடலை. பொட்டாசியம் இல்லாததுனால அதனுடைய வளர்ச்சி, ஈல்டு எல்லாம் குறைஞ்சிரும்.
இல்லை 17 நியூட்ரியன்ல வேற ஏதாவது ஒரு நியூட்ரியன் கூட இல்லாமல் போயிடுது பனானாவை. எக்ஸாம்பிள் கால்சியம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த 17ல் ஒன்று இல்லைனாலும் பிளான்ட்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆனால் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் மினிமம் அல்லது லா ஆஃப் லிமிட்டிங் நியூட்ரியன், லா ஆஃப் ரெஸ்டியூஷன். சொல்றது புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? 17 எசென்சியல் எலமெண்ட்ல ஒன்று இல்லைனாலும் அந்த பிளான்ட்டோட growth வந்து இருக்காது. இப்படி சொல்றது தான் கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி. கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி கீழே கொடுத்துருப்போம் பாருங்க. இது 3 சொல்லியிருப்பாங்க, 3 லா. இது உங்க அசைன்மெண்ட். ஒன்றும் இல்லை, ஒரு பிளான்ட்டுக்கு நியூட்ரியன்ட்டு 17 நியூட்ரியன், அந்த 17 நியூட்ரியன்ட்டும் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அந்த நியூட்ரியன்ட் இல்லைனா அது அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணாது. அந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்ட் ஆனால் அதே நியூட்ரியன்ட் அப்ளை பண்ணால் தான் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி 3 ரூல் சொல்லுவாங்க. என்னென்னா, கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டினா ஒரு பிளான்ட்டுக்கு 17 நியூட்ரியன்ட்டை நம்ம எசென்சியல் நியூட்ரியன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிரைட்டீரியா அது எசென்சியலாக இல்லையான்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, பிளான்ட்டோட டிஃபிஷியன்ட் அந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்ட் ஆனால் அதே நியூட்ரியன்ட்டை தான் அப்ளை பண்ணோம்னா தான் சரி பண்ண முடியும். த நியூட்ரியன் டிஃபிஷியன் ஆஃப் பர்டிகுலர் நியூட்ரியன் கேன் பி கரெக்டட் பை அப்ளைங் த சேம் நியூட்ரியன். அந்த நியூட்ரியன் டைரக்ட்லி இன்வால்வ் இன் பிளான்ட் மெட்டபாலிசம். அந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்ட் ஆனால் பிளான்ட்டோட growth வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி உங்கள் நோட்ஸில் கொடுத்துருக்கும். மினரல் நியூட்ரிஷன் சாப்டரில் போய் படிக்கிறீங்க கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி. அப்படி அவங்க சொல்லும்போது லா ஆஃப் மினிமம் என்ன சொல்லுவதுன்னா, ஒரு நியூட்ரியன்ட் இல்லைன்னா பிளான்ட்டோட growth வந்து அஃபெக்ட் ஆகும். ரைட்டா? புரியுதா இல்லையா? மற்ற 16 நியூட்ரியன்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும். உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஏவி எக்ஸ்ஆர் ஒய், ஓகேங்களா? ரைட்டா? சப்போஸ் அவங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணால் அவங்க தான் எசென்சியல் பர்சன். எல்லாரும் கூட இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சம் பர்சன் இல்லை, அவங்க மிஸ் பண்ணுறதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதுதான் என்னது, லா ஆஃப் மினிமம். சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்பயாவது புரியுதா இல்லையா? அந்த நியூட்ரியன் அதுதான். 17 நியூட்ரியன்ல ஒன்று இல்லை, 16 இருக்குது. பிளான்ட்டுக்கு போடுறீங்க 16 நியூட்ரியன்டும், அது போட்டாலும் பிளான்ட்டோட growth இருக்காது. ஏன்? அந்த ஒன்று வந்து மிஸ் ஆகுது. ரைட்டா? அதுதான் லா ஆஃப் மினிமம். அதை சொன்னது யாரு? ஜஸ்டஸ் வான் லீபக். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது என்ன சொல்றாங்க? லா ஆஃப் ஆப்டிமா அண்ட் லிமிட்டிங் ஃபேக்டர். இது எங்க வரும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்ல வரும். இது ஜிகே பாட்டில், சயின்ஸ்ல, பாட்னியில் வரும். போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்ல இந்த லா வரும். போட்டோசிந்தசிஸ்க்கு என்ன வேணும்? ஒளிச்சேர்க்கைக்கு என்னையா வேணும்? சன்லைட் வேணும். ஓகே. அப்புறம் வாட்டர் வேணும். வேற இது 2 இருந்தால் போதுமா? குளோரோஃபில் வேணும். ஓகேவா? இது 3 சேர்ந்து தான் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸ்டார்ச் வரும். ஒளிச்சேர்க்கையில் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? எண்டு ப்ராடக்ட்டு ஸ்டார்ச்சு, இன்னும் பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? உங்கள் அசைன்மெண்ட் போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். போட்டோசிந்தசிஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் தெரியுமா? ஒளிச்சேர்க்கை வினைக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அது அசைன்மெண்ட். அப்படியே அதில் வந்து பேரலாக பக்கத்தில் அந்த 6 பேலன்ஸ் பண்ணுறதுலாம் எழுதுவாங்களே நம்பர் கெமிஸ்ட்ரியில், அதோட நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா அதுவே ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் இது சேருது. கார்பன் டை ஆக்சைடு, லைட்டு ப்ளஸ் வாட்ரு இது சேர்ந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் உருவாகுது, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குதுலாம் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இப்போ இதில் ஒளிச்சேர்க்கைக்கு லைட்டோ வாட்டரோ இல்லைன்னா என்ன நடக்காது? போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதை சொல்கிறதா என்னது? லா ஆஃப் ஆப்டிமா அண்ட் லிமிட்டிங் ஃபேக்டர். புரியுதா? இதை சொன்னவர் யாரு? பிளாக் மேன். ரெண்டாவது புரிஞ்சுதா நான் சொல்கிறது? இது நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி கூட எழுதிக்கலாம். போட்டோசிந்தசிஸ் சில பொருட்கள் வேணும், அது இல்லைன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதை சொல்கிறதா என்னது? லா ஆஃப் ஆப்டிமா அண்ட் லிமிட்டிங் ஃபேக்டர். புரியுதா? புரியுதா இல்லையா? அடுத்தது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இதை சொன்னவர் யாரு? மிஸ்டர் லிஸ். எந்த வருஷத்தில் சொன்னார்? இதுவே கொஸ்டின். இது ஏஏஓ கொஸ்டின். ஏஏஓ கொஸ்டின். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஒன்றும் கிடையாது. இது என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸில் இது வரும். ஒரு சாயில் நியூட்ரியன் கம்மியாக இருக்குது, நீங்கள் போய் நியூட்ரியன் யூரியாவை போட்டுங்க, நைட்ரஜன் கம்மியாக இருக்குது அசன் பண்ணிக்கங்க, நியூட்ரியண்ட்டை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண நியூட்ரியன் ஆட் பண்ண ஈல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணாலும் என்ன ஆகாது? ஈல்டு இன்க்ரீஸ் ஆகாது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். புரிஞ்சுதா? இது எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு எகை நடத்துவார். நான் புரியுற மாதிரி சொன்னால், ஒரு ஈல்டு பாருங்க, ஒரு
மண் வந்து வளமான மண்ணாக இல்லை, நீங்கள் போய் யூரியாலாம் போட்டுருங்க, ஒரு ஸ்டேஜ் வரையும் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தான் யூரியாவோ பொட்டாசியத்தை நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஈல்டு என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளான ஒரு எக்கனாமிக் லான்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம் நீங்கள், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இது உங்களை எக்கனாமிக்ஸில் அவர் நடத்துவார். இப்போ டிப்பி எழுதியாங்க, த லா விச் இஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு கேட்டால் என்ன எழுதலாம், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இதை சொன்னவர் தான் யாரு, மிஸ்டர் லிச். எந்த வருஷம், இதில் ஈரோட முக்கியம் இந்த மூணும். புரியுதுல்ல? இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எழுதிக்க. ரைட்டா? ஒரு ஃபீல்டு வயல்லாம் இல்லை ஃபீல்டுன்னு எழுதிக்காங்க. நியூட்ரியன் கம்மியாக இருக்குது, வேணா நியூட்ரியன் ஆட் பண்ணும்போது ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் இயர் தானவர் என்ன தான் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் பசியாக இருக்கிறீங்க, ஓகேவா? ரொம்ப பசியாக இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்றீங்க, பசி அடங்குற வரையிலும் சாப்பிடுவீங்க. அதுக்கு மேலே அது என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் என்ன ஆகாது, அதுதான் இங்கே டிமினிஷிங். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் என்ன தான் பண்ணாலுமே அதை வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரி, அடுத்து ஒரு டேம் எழுதிக்காங்க, ஹிடன் ஹங்கர்னு ஒரு டேம். இது உங்கள் அசைன்மெண்ட், ஹிடன் ஹங்கர். ஹிடன் ஹங்கர் உங்கள் அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பேரல் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். இந்த பேரல் கான்செப்ட் லா ஆஃப் மினிமம் மோரல்ல சேம் தான். அதான் அவர் தான் சொல்லியிருப்பார். பேரல் கான்செப்ட் ஒன்றும் இல்லை, ஒரு பேரல் இருக்குது, ஒரு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன், பேரல் கான்செப்டோட ஃபோட்டோ. டைம் என்ன, ரைட்? இதுதான் டிஃபிகல்ட்டான ஒரு லீபக் தான் சொல்லியிருக்காங்க பாரு. லீபக் லா ஆஃப் மினிமம் இல்லுஸ்ட்ரேட்டட் யூசிங் தி பேரல் ஸ்டேவ் கான்செப்ட். இன்னும் இல்லை, ஒரு பேரல் வந்து பேம்புனால் ஆன பேரல், ஒவ்வொரு பேம்போ கட் பண்ணி ஒன்றா சேர்த்து கட்டி நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பேரல் உருவாக்கும். இது எல்லாமே ஈக்குவல் ஹைட்டில் இருந்தால் தண்ணி நிற்கும். இதில் ஏதாவது ஒரு பொட்டாசியம்ங்கிற ஒரு லேயர் ஆஃப் இது உடஞ்சிருச்சு, கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், மொத்த தண்ணியும் மற்ற இடத்துலலாம் நீளமாக தான் இருக்குது, மற்றவங்களால எந்த ப்ராப்ளம் இல்லை. இதை தான் என்ன சொல்கிறாரு, எல்லா நியூட்ரியண்ட்டும் இருந்து ஒரு நியூட்ரியன்ட் இல்லைன்னா அது என்ன ஆகும், ஈல்டு குறையுன்னு சொல்கிறதான் என்னது, லா ஆஃப் மினிமத்தை இந்த பேரலில் வச்சு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கூட வரைஞ்சிக்கலாம், ஏதாவது பார்த்துக்கலாம். ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ பேரல் கான்செப்ட்டுங்கிறது எக்ஸாக்டாக இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி வந்து என்னது, லா ஆஃப் மினிமம். புரியுதா இது நான் சொல்கிறது? யாருக்கா புரியாமல் இருக்கா? யாருக்கா புரியாமல் இருக்கா? அடுத்து போகலாம். இங்கே ஏதோ தெரியலன்னா நீங்கள் கேட்கலாம், நான் தான் சொல்லலை, இது காலேஜ் கிடையாது, காலேஜில் கிடையாது, எதையாவது ஒன்று தேரி எழுதிட்டு போகிறது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க, இப்போ புரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் நடத்த நீங்கள் காலேஜில் படித்த சாயில் சயின்ஸ் வேறு, இப்படிலாம் நடத்திருந்தாங்கன்னா நம்ம சாயில் சயின்ஸ் நம்மளுக்கும் பிடிச்சிருக்குமே. எந்த படமும் காஞ்சிரும், எதையோ ஒன்று ஸ்லைடை போட்டு சாயில் சயின்ஸ் நடத்துனாங்களா? சரி, ஓகே. இது வந்து பேரல் கான்செப்ட். ஓகே, சரி. ஸோ அடுத்தது பிஹெச்ங்கிற டேர்ம் யார் சொன்னா? இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சிலது பிஹெச்ங்கிற டேர்ம் யார் சொன்னா, பிஎஃப்ங்கிற டேர்ம் யார் சொன்னா. அடுத்தது இன்வர்ஸ் ஈல்டு நைட்ரஜன் லா. இது பின்னாடி நான் சொல்ல, இப்போதைக்கு இதை மனப்பாடம் பண்ணிக்காங்க. சொல்றது புரியுதா? இதில் முக்கியமானதாக நீங்கள் படிக்க வேண்டியது, இதில் ஏஏஓ ஏஹெச்ஓ எல்லாத்தையும் ஏஏஓ ஏஹெச்ஓ ஏஓ படிச்சுக்கணும். ஹெச்ஓ பொறுத்தவரைக்கும் இந்த 3 லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி யார் சொன்னாங்க, ஸ்டெம் ஃபங்க்ஷனல் நியூட்ரியன்ட்ங்கிறது யார் சொன்னாங்க, இதெல்லாம் கொஷின். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் கொஷின் இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்கே ஒரு இடத்துல உங்கள் கொஷினாக கேட்பாங்க. அதே மாதிரி ட்ரிஸ்னா என்ன, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா டயக்னோஸ்டிக் ரெக்கமெண்டேஷன் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இதெல்லாம் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன், இப்பெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க.
ரைட்டா? ஓப்பனாகவே சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே படிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. இதுவும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களே இது போலலாம் இது எங்கேயுமே அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. எக்ஸாம் மீன்ஸ் ஜாபில் ட்ரிஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம், யார் சொன்னாங்க? அதேமாரி நியூட்ரியன் மொபிலிட்டி கான்செப்டை யார் சொன்னாங்க? ஃபங்க்ஷனல் நியூட்ரியன் என்ன? ஃபங்க்ஷனல் நியூட்ரியன் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு எசென்ஷியல் நியூட்ரியன் எத்தனை? 17. அது இல்லாமல் பெனிஃபிஷியல் எலமெண்ட் 4 இருக்கும். பெனிஃபிஷியலுக்கு எசென்சியலுக்கு வித்தியாசம் இருக்குது. அது இல்லைன்னா பிளான்னால் வளரவே முடியாதுன்னு அது எசென்சியல். பெனிஃபிஷியலாக அது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அது வந்து பெனிஃபிஷியல். பெனிஃபிஷியலில் 4 வரும். என்னென்ன வரும்னா வனேடியம், சோடியம், சிலிக்கான், இன்னொன்று கோபால்ட். இது 4 எதுக்கு எக்ஸாம்பிள்? பெனிஃபிஷியல் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். வனேடியம், சோடியம், சிலிக்கான், கோபால்ட் 4 பெனிஃபிஷியல் எலிமெண்ட். 17 தான் என்னது? எசென்சியல் எலிமெண்ட். இந்த 4 பெனிஃபிஷியலும் 17 எசென்சியலும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது? ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ், ஃபங்க்ஷனல் நியூட்ரியன்ஸ். 17 + 4 இது 4 சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷனல் நியூட்ரியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் நியூட்ரியன்ஸ். சில ஏரியாவில் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் வந்து வருத்தப்படக்கூடாது. நிறைய ஏரியா இப்போ ஃபஸ்ட்டே சொல்கிறேன், எது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கங்க. எது இதெல்லாம் இயர்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இன்டர்நேஷ்னல் இயர்னு சொன்னால மேலே, அது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது? ஃபேக்ட்ஸ், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நாம் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சில இது கான்செப்டாக புரிஞ்சுக்கலாம். ரைட், இது ரெண்டோட காம்பினேஷனில் இருப்பப்போ ஹார்டிகல்ச்சரில் வெரைட்டிலாம் இருக்குது. வெரைட்டியில் என்ன புரிஞ்சு படிக்க போகிறீங்க? அர்க்கா அருணா படிக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க. வெரைட்டியில் அதை என்ன புரிஞ்சு படிக்கிறது? ஒன்றும் கிடையாது, மனப்பாடம் தான் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் சில இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஏஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஏஓ ரைட், அதெல்லாம் பாருங்கள். ஏ வேல்யூ, எல் வேல்யூ எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எல் வேல்யூங்கிறது மெயினாக எதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதான்? பிளான்ட்டில் சாயிலில் எவ்வளோ பாஸ்பரஸ் சப்ளை ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. கிரிட்டிக்கல் சாயில் டெஸ்ட் லெவல் அப்ரோச் இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. யார் சொன்னால்? சாயில் மாய்ச்சர் லிமிட் யார் சொன்னால்? சால்ட் இண்டெக்ஸ், கிராப் லாகிங். இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராப் லாகிங் அப்படிங்கிறது சுகர் கேனை ஒரு ஃபீல்டில் க்ரோ பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சுகர் கேன் ஸ்டேஜஸ் அப்போயும் எவ்வளோ நியூட்ரியன் தேவைங்கிறத ஒரு கிராப் மாரி ரெடி பண்ணுவாங்க. இப்போ நாம் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க, 5 வயசில் இருக்கும்போது ஒன்று, 10 வயசு, 15, 20, 25ன்னு ஒன்று நம்ம பிரிக்கலாமா? அந்த மாதிரி சுகர் கேனோட வெவ்வேறு ஸ்டேஜஸில் எவ்வளோ நியூட்ரியன் தேவைங்கிறத ஒரு கிராப் மாரி வரைகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? கிராப் லாக். அந்த கான்செப்டை எந்த கிராப்பில் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சுகர் கேன். இது ஏஓ ஏஹெச்ஓக்கு முக்கியம். ஏஹெச்ஓக்கும் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் சில டைம் சிலபஸ் இருக்கிறது அப்படியே கேட்குறாங்க கொஸ்டின். கிராப் லாகிங் கான்செப்ட் யார் சொன்னா? சிஎஃப் கிளமண்ட். எந்த கிராப்பில்? சுகர் கேன். அப்போ கிராப் லாகிங்னா என்னன்னா கிராஃபிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட். கிராஃபிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட் இன் சுகர் கேன். கிராப் லாகிங் இந்த டைம். இதுவே கிராப் லாட்ஜிங்னா என்ன அர்த்தம்? கிராப் லாட்ஜிங்னா என்ன? ஒரு பயிர் கீழே சாயறதுக்கு பேர் என்னது? கிராப் லாட்ஜிங். இங்க டி அங்க ஜி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. லாட்ஜிங்னா பயிர் சாயறது. இப்போ பனானா இருக்கு, பனானாவுக்கு வந்து முக்கியமான கல்ச்சரல் ப்ராக்டிஸ் என்ன? இப்போ பனானா இருக்குதுன்னே வச்சுக்காங்க, அது சாயாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ப்ராப்பிங்னா என்னது? ஒரு கோல்னாலேயோ அல்லது வேற ஏதோ கயிறுனாலேயோ என்ன பண்ணுவாங்க? முட்டு கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ப்ராப்பிங். ஸோ பனானாவில் எப்படி ப்ராப்பிங் மீனை எதுக்காக பண்ணுறாங்க? கீழே விழக்கூடாது, லாட்ஜிங் வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பிங். அதேமாரி பனானால்னா 2-3 முக்கியமான ப்ராக்டிஸ் இருக்குது. டி சக்கரிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? டி சக்கரிங்னா ஒன்றும் கிடையாது. என்ன அர்த்தம்? டி சக்கரிங்னா என்ன அர்த்தம்? டி சக்கரிங்னா என்ன அர்த்தம்? சக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சக்கர்ஸ்னா என்னது? சைடில் வரக்கூடிய அந்த குருத்துக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? சைடில் குருத்துக்கள், அது என்ன சொல்லுவாங்க தமிழில்? பக்கக்கண்ணு. பக்கக்கண்ணுலாம் கட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது? டி சக்கரிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மட்டாக்கிங்னு ஒரு டைம் இருக்கும் பனானாவில். மட்டாக்கிங்னா என்னது? மட்டாக்கிங்னா இப்போ பனானாவை ஆரோஸ் பண்ணிடுறாங்க கீழே.
மேலே வந்து தாரோட கட் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஒரு 60 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு கீழே மேலே ஃபுல்லாக மரத்தை ஃபுல்லாக வெட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மட்டாக்கி. ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடோஸ்டெமை கட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? மட்டாக்கி. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே ரிலேட்டடு? க்ராப்பிங், டீ சக்கரிங், மட்டாக்கிங்களா, பனானா. சரி, ஓகே, டன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லா ஆஃப் மினிமம் சொல்லிடுறாங்க, படிங்க. படிக்க சும்மா எல்லாரும் படிக்கணும். படிக்க சொன்னால் கோரஸாக படிக்கணும். அப்போ தான் நான் கிளாஸ் எடுக்கிறது ஜாலியாக இருக்கும். நீங்கள் இருக்குமா உட்காந்துருக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து கோரஸா. இல்லை ஈஸியாக இருக்குது. நம்ம லைவில் நடக்கிறத எப்படி வச்சுக்கலாம், ரைட்டா? சரி. சரி, நிறைய படத்தில் ஹீரோ வருவார்ல, யார் இருந்தாலும் அவங்களா வாழ்க்கை வாழ முடியும், ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைலாக் தான் என்னது? லா ஆஃப். படத்தில் பார்க்கும்போது என்ன வரணும்? இந்தமாரி நடந்தா லா ஆஃப் மினிமம், பேரல் கான்செப்ட் வரணும். சில இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, சில ஃபாதர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். டாக்கிச்சேவ் தான் என்னது? டைனமிக் நேச்சுரல் பாடின்னு சொல்லியிருப்பார். ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ், பெடாலஜி, மாடர்ன் சாயில் சயின்ஸ் எல்லாம் வரதான். இந்தியாவில் பொறுத்தவரையில் யாரை சொல்கிறாங்க? ஜேடபிள்யூ லீதரை வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இந்த அக்ரி கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரின்னு கூட யார்? இந்த லா ஆஃப் மினிமம் சொன்னவர் தான் யார்? ஜஸ்டஸ் வான் லீபர்க். அவரே தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதெல்லாம் அந்தளவு கொஷினில் கேட்க மாட்டாங்க. ஃபாதர் ஆஃப் சாயில் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் ஃபார்மிங் யார்? ஆல்பர்ட். ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னது? அங்கக வேளாண்மை. ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன டெஃபினிஷன்? பிளான்ட் ரெசிடியோ, அனிமல் ரெசிடியோ பயன்படுத்தி நாம் எந்த ஒரு ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் கிராப்பிங் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது? ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்? நேச்சுரல் ஃபார்மிங் இருக்கும். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், இது உங்கள் அசைன்மெண்ட். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் இல்லை வித்தியாசம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை. ஜீரோ பட்ஜெட்னா என்னது? பூஜ்ஜிய பட்ஜெட் இயற்கை வேளாண்மை, அந்த மாதிரி. அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு டெஃபினிஷன், இதுக்கான டேர்ம் ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் டெஃபினிஷன் யார் சொன்னால்? ஆர்கானிக் ஃபார்மிங். ரெண்டுக்கும் வித்தியாசம், ஒரே வித்தியாசம் சொல்கிறேன், மேஜர் வித்தியாசம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் என்னென்னா, கடையிலெல்லாம் போய் பயோ ஃபர்டிலைசரு, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபீல்டில் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா வெளியில் நம்ம செலவு பண்ணுவோம், வெளியில் கடையில் வாங்கிட்டு வரோம். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங் இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஜீரோ பட்ஜெட்னா தற்சார்பு. இப்போ நாம் தமிழரில் சொல்கிறாங்க இல்லையா, செல்ஃப் சஃபிஷியன்ட், தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்களே. நம்மக்கிட்ட வயல் இருக்குன்னா அதனுடைய உருவாக்கம், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டோ பயோ ஃபர்டிலைசரோ எல்லாமே நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம வயல்லே உற்பத்தி பண்ணி நம்ம வயல்லே பயன்படுத்தும். வெளியில் எங்கேயும் ₹1 கொடுத்து என்ன பண்ண மாட்டோம்? பொருளை வாங்க மாட்டோம். அதுதான் என்னது? ஏதோ பலேகர்னு ஏதோ பேர் வரும். இதை சொன்னவர் இந்த டேம் ஒருத்தர் வரும். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ஏதோ பலேகர்னு ஏதோ பேர் வரும். இது 2 டேம் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பாருங்கள், ரைட்டா? ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் முக்கியம். சரி, போதும். அடுத்தது சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது சாயில் சயின்ஸுக்குன்னு ஒரு அமைப்பு கொல்கட்டாவில் இருக்குதான். சரி, சும்மா ஒரு ஃபேக்ட் தான். அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து டே பாருங்கள், வேர்ல்டு சாயில் டே என்னைக்கு? இந்த மாதிரி நிறைய இருக்குது. பல்சஸ் டேலாம் இருக்குது, தெரியுமா? ஸோ வேர்ல்டு சாயில் டே டிசம்பர் 5. அந்த மாதிரி முக்கியமான டே என்ன இருக்குது? இப்போ டிசம்பர் 23 என்ன சொல்கிறோம்? என்னங்க டிசம்பர் 23? கிசான் டே, ஃபார்மர்ஸ் டேங்க. டிசம்பர் 23 ஃபார்மர்ஸ் டே. அந்த மாதிரி முக்கியமான சில டேஸ்லாம் இருக்குது. இப்போ வேர்ல்டு ஃபுட் டே என்னைக்கு? வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் அக்டோபர் 16. இந்த மாதிரி சொல்கிறேன்ல, தெரியுமா தெரியாது? இதெல்லாம் கஷ்டம்தான். வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் அக்டோபர் 16. இந்த மாதிரி முக்கியமான டேஸும் கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு சாயில் டேன்னு ஒன்று. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். சாயில் ஹெல்த் கார்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஏஓஓ ஏஏஓ ஏஹெச் யார் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபார்மோட ஃபீல்டில் போயிட்டு சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டை கொடுப்பீங்க.
அதில் 12 பேராமீட்டர்ஸ் இருக்கும். எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கும்? 12 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு கொடுக்கல. 12 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதுவே ஒரு கொஸ்டின். சாயில் ஹெல்த் கார்டில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கும்? 12. பிஹெச் இருக்கும், இசி கொடுத்துருப்பாங்க, என்பிகே எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, மைக்ரோநியூட்ரியன் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தது போக என்ன பண்ணுவாங்க, உங்கள் சாயில் இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் தான் எந்த வருஷம் தொடங்குறாங்க? 2015 பிப்ரவரியில். இது ஒரு ஏஆர்எஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க முன்னாடி. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஹெல்த் கார்டில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கும், அந்த ஹெல்த் கார்டில் எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 12 பேராமீட்டர்ஸ். இது உங்கள் அசைன்மெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சாயில் ஹெல்த் கார்டில் இருக்கக்கூடியது. அந்த ஹெல்த் கார்டில் என்ன கொடுப்பாங்க, இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா அதில் என்ன இருக்கும், என்னென்ன இருக்குன்னு சொல்ல, அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குது என்ன பண்ணு சொல்லி சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். ஸோ மெயினாக என்னென்ன பேராமீட்டர்ஸ் அதில் பண்ணுறாங்கன்னா, மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் எழுதிங்க வேணால் 12ல் மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர் பார்ப்பாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்ஃபர். மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் 5: ஜிங்க், அயன், காப்பர், ஜிங்க், அயன், காப்பர், மேங்கனீஸ், போரான். ஜிங்க், அயன், காப்பர், மேங்கனீஸ், போரான். இது இல்லாமல் மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 9 ஆச்சா? பிஹெச், இசி, ஆர்கானிக் கார்பன். பிஹெச், இசி, ஆர்கானிக் கார்பன். ஆர்கானிக் கார்பன் இதுவே கேள்வியாக கேட்பாங்க. இது உங்கள் சிலபஸில் இருக்குது. சாயில் ஹெல்த்னு உங்கள் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் போய் படுத்து பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த். அப்போ சாயில் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம், சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2015 பிப்ரவரியில். அப்போ அந்த ஹெல்த் கார்டில் 12 பேராமீட்டர்ஸ் இருக்குது. 12 பேராமீட்டர்ஸ் என்னென்ன? மேக்ரோ நியூட்ரியனில் என்பிகே, சல்ஃபரும், மைக்ரோ நியூட்ரியனில் ஜிங்க், அயன், காப்பர், மேங்கனீஸ், போரான். இது இல்லாமல் இசி, பிஹெச், ஆர்கானிக் கார்பன். இப்போ ஒரு சிலபஸோட ஒரு டாபிக் நடத்திட்டேன், கண்டிப்பாக இதுலேருந்து கேள்வி வரும். சாயில் ஹெல்த்னே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க உங்கள் சிலபஸ் முன்னாடி பக்கத்தில், உங்கள் சிலபஸ் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். சாயில் ஹெல்த் முடிச்சது அவ்வளோதான். சாயில் ஹெல்த்தில் அது ஒரு ஸ்கீம், சாயில் ஹெல்த் கார்டு. அது இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாயில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மண் வளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வெப்சைட் வந்து பண்ணுறாங்க. என்னது? மண் வளம். என்ன வளம்? மண் வளம் அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் வெப்சைட். அதில் போயிட்டு ஃபார்மர் அவருடைய லேண்டு, சர்வே நம்பர், அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு வந்து அவங்க நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் கொடுக்கும். மண் வளம்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா மண் வளம் ஆப் கூட வச்சுருப்பாங்க நினைக்கிறேன், வெப்சைட் போர்ட்டல். பின்ன நோட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், மண் வளம். இப்போ ரீசெண்டாக தமிழக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். என்னடா மண்ணுயிர் காத்து? ஃபஸ்ட்டு மண்ணுங்கிறது 2 எண் 3 சுழி எண். மண்ணுன்னா என்ன அர்த்தம்? சாயில். மண்ணுயிர் காப்போம்னா 2 சுழி எண்ணுக்கு என்ன அர்த்தம்? கூட உயிரினங்களையும் காக்கணும். அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கு பூஸ்டப் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிப்பாங்க. அதாவது சாயிலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னது? மண் வளம் காத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். நான் பின்னாடி பார்க்கலாம், ஸ்கீம் இருக்கும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்னு ஒரு ஸ்கீம் கீழே வரும், கவலைப்பட வேணும். ரைட்டா? ஸோ இப்போ சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் எந்த வருஷம்? 2015. ஸோ இதுக்காக வேர்ல்டு சாயில் தீம்லாம் கடைசியாக சொல்லியிருக்காங்க. என்ன அது? 2024 கேரிங் ஃபார் சாயில், மெஷர், மானிட்டர், மேனேஜ். இதெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு MS சுவாமிநாதன். படிங்க படிங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில் தாகமாக மட்டும் இல்லை, பசியோடய இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நியூட்ரியன்ட் வந்து இதில் இல்லை இந்தியன் சாயில்ஸ்லாங்கிறத அவர் சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த சாயிலுக்கு இந்த டெஃபினிஷன் எக்ஸாக்டாக பொருந்தும்னா, ரெட் சாயில் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஹங்க்ரி அண்ட் தஸ்டி சாயில்னு சொல்லுவோம். ரெட் சாயில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹங்க்ரி அண்ட் தஸ்டி சாயில்னு வந்து சொல்லுவோம். தஸ்டின்னா என்ன அர்த்தம்? தாகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த சாயில் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹங்க்ரி அண்ட் தஸ்டி சாயில்? 2012 ஏஓ எக்ஸாம் நான் எழுதும்போது கேட்ட கேள்வி இது. ஹங்க்ரி அண்ட் தஸ்டி சாயில்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு. ரெட் சாயில்.
சரி, இது ரிலேட்டடாக இப்போ இருக்கிற இன்ஸ்டியூட் வந்து பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் படிங்க. இதில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் அண்டு வாட்டர் கன்சர்வேஷன். இது பல முறை எக்ஸாமில் கேட்டது. சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், மண்ணையும் பாதுகாக்கணும், மண் அரிப்பை பாதுகாக்கிறதுக்கான சென்ட்ரல் லெவல் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது? டேராடூனில் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாங்க? இதுக்கு பழைய பேர் ஒன்று இருக்குது. இதுக்கு பழைய பேர் என்னது? படிங்க. சென்ட்ரல் சாயில் வாட்டர் கன்சர்வேஷன் ரிசர்ச் சென்டர். அதுக்கு தான் இப்போ என்ன பேர் மாற்றிட்டாங்க? இது அப்படியே கேட்பாங்க, எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. இதனுடைய ரீஜனல் ஸ்டேஷன் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது? ஊட்டி. இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே கேள்வி. அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாருங்க, சாயில் சயின்ஸுக்குன்னு ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட். இது எல்லாம் ஐசிஆர் கீழே வரும். இது ஐசிஆர் கீழே வரக்கூடிய இன்ஸ்டியூட். ஐசிஏஆர்னா என்ன? 1929 ஜூலை 16 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்தியாவில் அக்ரி ரிசர்ச் எஜுகேஷனை பார்க்கக்கூடிய ஒரு டாப் லெவல் அமைப்பு தான் வந்து என்னது? ஐசிஏஆர். இப்போ அந்த ஐசிஏஆர் கீழே தான் இந்தியாவில் கூட அத்தனை யூனிவர்சிட்டி கீழேயும் வரும். சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறேன் இல்லைங்களா, சென்ட்ரல் சாயில் சானிட்டரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இந்த மாதிரி ஐஏஹெச்ஆர், இந்த மாதிரி சென்ட்ரல் லெவல் இன்ஸ்டியூட் எல்லாமே இந்த ஐசிஆர் கீழே தான் வரும். ஐசிஆர் எப்போ தொடங்கினாங்க? 19 ஜூலை 16. இதெல்லாம் அப்படியே ஏஏஓ ஏஹெச்ஓ எக்ஸாமில் கேட்பான். ஏஓலையுமே ஏஹெச்ஓவில் அந்தளவு இது ஹெச்ஓவில் கேட்க மாட்டாங்க. பட் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஐசிஏஆர். சரி, அடுத்து என்ன அமைப்பு? படிங்க இதை. நேஷனல் பியூரோஸ் மொத்தம் 6 இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு நடத்துவாங்க. அக்ரி ரிலேட்டடாகவும் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் படிக்கணும். அப்படி பார்த்தா நேஷனல் பியூரோஸ் மொத்தம் 6 இருக்குது. அதில் ஒன்று தான் என்னது? நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங். எங்கே இருக்குது? நாக்பூர். இதுவே கொஸ்டின். சாயில் சர்வே லேண்ட் யூஸ் பிளானிங்கான ஒரு இன்ஸ்டியூட். சாயில் சர்வே எடுக்கிறது, சாயில் எந்தெந்த மாதிரி சர்வே எந்தெந்த ஊரில் இருக்குது, அப்போ அதுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணலாம், சர்வே எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேர்லேயே இருக்குது சர்வே எடுத்துகிட்டு. இப்போ ஒரு இடத்துல சர்வே எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சர்வே பேஸ் பண்ணி யூட்டிலைசேஷன் கொண்டு வருவாங்க. அது சாயில் எந்த மாதிரி டைப் இருக்குது, பிளாக்காக இருக்கா, ரெட்டாக இருக்கா, அல்லது ரொம்ப சாயில் கிராவல்ஸ் அதிகமாக இருக்குதா, டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட். இதில் ஒரு இன்ஸ்டியூட் பார்த்தா. இது இல்லாமல் நேஷனல் பியூரோஸில் மீதி இருக்கக்கூடிய 5 உங்கள் அசைன்மெண்ட். அதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா பின்னாடி கொடுத்துருப்போம். நேஷனல் பியூரோஸ் தான் பாருங்கள். படிங்க. அடுத்தது படிங்க. நேஷனல் பியூரோ ஃபார் அக்ரிகல்ச்சரலி இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஏஓவில் கேட்ட கேள்வி, மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எங்கே இருக்குது? இதே கேள்வி ஏஹெச்ஓவில் கேட்கலாம். 2 வந்துருச்சு. அதேமாரி என்பிபிஜின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. அந்த பக்கத்தில் எழுதியிருக்கிறது இயர், எப்போ ஆரம்பித்தாங்க. இது அப்படியே இயரோட கேட்பாங்க ஏஓவுக்கு. நேஷனல் பியூரோ ஆஃப் ஏஓக்கு எல்லாருக்கும் முக்கியம். நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லி. இது நோன் எழுதிடாதீங்க, நியூ டெல்லி நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். 3 ஆயிடுச்சா? 6 நேஷனல் பியூரோஸில். அடுத்த 3 நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் கர்னாலில் இருக்குது. ஹரியானாவில் இருக்குது. கர்னாலுங்கிற இடம் ஹரியானாவில் இருக்குது. நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். அதே மாதிரி நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் லக்னோவில் இருக்குது. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட்டு, அனிமலு, ஃபிஷ்ஷு. மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு மாவ், யூபி. சாயில் சர்வே லேண்ட் யூஸ் பிளானிங்க்கு நாக்பூர். இன்னும் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், அதுவும் கொஸ்டின் ஆல்ரெடி கேஸ்டான். நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸுக்கான நேஷனல் பியூரோ பெங்களூரில் இருக்குது. நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். இதில் இதுவரையிலும் கொஸ்டினில் கேட்டது 4 கேட்டிருக்காங்க. 4 தான். சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் கேட்டிருக்கிறாங்க.
மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டிருக்காங்க, பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் கேட்டிருக்காங்க, நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 4மே. இங்கே எங்கேயா வருது சாயில் சயின்ஸில் வரலன்னு கேட்டால் சாயில் சயின்ஸில் வராது. இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் வரதுனால இது எங்கே வரும்? என்டமாலஜியில் வரும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸில் வரும், இல்லை இங்கேயே கூட வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 6 நேஷனல் பியூரோஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்று சாயில் சயின்ஸ் ரிலேட்டடாக எழுதிட்டீங்க தானே? ஓகேவா? 6 நேஷனல் பியூரோஸ். இதெல்லாம் உங்கள் அசைன்மெண்ட்டாக நீங்கள் படிக்கணும்னா ஐசிஆர் வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா நேஷனல் ரிசர்ச் சென்டர் டைரக்டரேட்னு சொல்லிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் வரக்கூடிய நான் அந்த லிங்க்கில் வர்றப்ப ஏஏஓ ஏஹெச்ஓ மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டியூட்டும் படிச்சுக்காங்க. ஹெச்ஓ ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஸ்டியூட்டும் ஏஓ அக்ரி ரிலேட்டட் இன்ஸ்டியூட்டும் படிச்சுக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டு, என்ஆர்சி, டைரக்டரேட்ஸு அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். சென்ட்ரல் இன்ஸ்டியூட், டைரக்டரேட், என்ஆர்சிஸ் அது ஐசிஆர் வெப்சைட் கீழே வரும். அதுலேருந்து ஏதாவது மினிமம் 2-3 கேள்வி கேட்டிருப்பாங்க. எப்போவுமே ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கேள்வி வரும். சரி, அடுத்து என்ன இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குது படிங்க, படிங்க, இது படிங்க, படிங்க. சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். இது ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா கிரைடான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது கிரைடா. இதுவும் கேள்வி கேட்பாங்க, ஆல்ரெடி கொஷினில் கேட்டது கிரைடா. இதே மாதிரி இந்த இப்போ ஏன் இது இங்கே கொடுத்துருக்குறேன், இது எதுக்கான இன்ஸ்டியூட்டு? இது எதுக்கான இன்ஸ்டியூட்டு? ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் புக். ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்னு சிலபஸில் இருக்கா இல்லையா? ஏஓக்கு இருக்கும், ட்ரைலேண்ட் அப்படின்னு வார்த்தை இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஹெச்ஓலையுமே ட்ரை ஃபார்மிங், ட்ரைலேண்ட் ஹார்டிகல்ச்சர்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ அப்போ இவங்களும் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு இன்ஸ்டியூட்டும் ஒர்க் பண்ணுது பாருங்கள், சென்ட்ரல் ஏரிட் சோன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சென்ட்ரல் ஏரிட் சோன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? ஜோத்பூர். இதுவும் கொஷினில் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். ஏரிட் சோன் எங்கே வந்தாலும் கண்ணை மூட்டை என்ன போடலாம்? ராஜஸ்தானில் எக்ஸாக்டாக ராஜஸ்தான் கொடுக்க மாட்டான் ஆப்ஷனில், அந்த பிளேஸை கொடுப்பான். ஜோத்பூர். இது எப்படி முடியுது? ஐயா, சென்ட்ரல் ஏரிட் சோன் ஐன்னு முடியுது. ஐக்கு அப்புறம் ஆல்பபெட்டில் என்ன வார்த்தை? ஜே. ஜேனா ஜெய்ப்பூர்னு போடக்கூடாது, என்னன்னு போடணும்? ஜோத். மறந்துருச்சுன்னா, ஏன்னா இன்னொரு இன்ஸ்டியூட் அடுத்து படிப்போம். இதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. என்ன மீனிங் இதுக்கு? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரிட் ஹார்டிகல்ச்சர். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரிட் ஹார்டிகல்ச்சர் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பிகானர், ராஜஸ்தான். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரிட் ஹார்டிகல்ச்சர் எங்க இருக்குது? பிகானர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏஏஓ ஏஹெச்ஓல கேட்டது. இதோட உங்க டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டியூட்டோட முடிச்சுக்கலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கன்னா நான் ஸ்லோ எடுக்கிறேன். முக்கியமானது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரிட் ஹார்டிகல்ச்சர், பிகானரில் வந்து ராஜஸ்தான். இதெல்லாம் இன்னைக்கு நடத்தின வரையிலும் இன்னைக்கே போய் படிச்சிடணும். இன்னைக்கு நடத்துறது இன்னைக்கு, இந்த வீக்குள்ளார். அடுத்தது நாளைக்கு நடத்துறது முடியலன்னா ஒரு டைமாவது போய் வாசிங்க. அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் முடிக்கணும். நீங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க, 2 நாள் தான், 3 வாரம், 4 நாள் தான் கிளாஸா? நாங்கள் மீதிக்கிற 3 நாள் நாங்கள் என்ன பண்ணுறது? டெய்லி கிளாஸாக இருந்தால் தான் நாங்கள் படிக்க முடியும் நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் படிப்பீங்க, 1 மாதத்துக்கு அப்புறம் நடத்துறது உங்களால் படிக்கவே முடியாது. அப்படி இருக்கும். இதுதான் ஆப்டிமமாக இருக்கும். ஒரு 4 நாள் கிளாஸ், 3 நாள் படிக்கிறதுக்கு. அதை ஃபுல்லாக படிங்க. நான் எது இதெல்லாம் அசைன்மெண்ட் சொன்னனோ அதெல்லாம் பார்க்கணும். அசைன்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு நோட்டு வச்சுக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் சில இதில் இதை ரெஃபர் பண்ணுங்கள், இதை ரெஃபர் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்குது படிங்க, படிங்க. என்ன டயர்டாக இருக்கிறீங்களா? என்ன நான் தான் டயர்ட் ஆகணும்? படிங்க நீங்கள். ஸோ ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது எங்கே இருக்குது? ஆசியாபாத், யூபியில். ரைட்டா? அது முக்கியம். பழைய பேர் அதுக்கு பேர் என்னவா இருந்திருக்குது? நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இருந்திருக்குது. எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க? இது கொஷினில் கேட்பாங்க. ஏன்னா ஹெச்ஓ சிலபஸில் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கும், ஏஓ ஏஹெச்ஓ எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்படி இந்த இன்ஸ்டியூட் கேட்கலாம். அது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்க்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருக்குது.
சிக்கிமில் ஒன்று இருக்குது. சிக்கிமில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அந்த இன்ஸ்டியூட் பேர் எழுதிக்காங்க. எழுதிக்காங்க. நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சிக்கிமில் அது எந்த இடத்துல இருக்குதுன்னா காங்டாக். இது கொஸ்டின்ல கேட்கலாம். சிக்கிம் தான் உங்களுக்கு தெரியும் 100% ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கெமிக்கலே யூஸ் பண்ணுறது இல்லையா. 100% ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் இன் இந்தியா சிக்கிம். அங்கே தான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. என்ன இன்ஸ்டியூட்டு? நேஷனல் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது கீழே பாருங்க, அது மாதிரி பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்துரு பாருங்க, மகாத்மா காந்தி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னா என்ன சொன்னாங்க? அக்ரி, ஹார்டிகல்ச்சர், கிராப்பு, பவுல்ட்ரி, செரிகல்ச்சரு, எபிகல்ச்சரு, இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதா என்னது? அதுக்குன்னே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது எங்கே இருக்குது? மோட்டிஹரி, பீகாரில் இருக்குது. அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு 2 இடத்துல இருக்குது. அது நேம் படிச்சுக்கிறோம். இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், ஃபார்மிங் சிஸ்டம் ரிசர்ச்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் ரிசர்ச் எங்கே இருக்குது? மோடிபுரம், யூபி. இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கலாம். இதில் கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்கானிக் ஃபார்மிங், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் கேட்கலாம். மற்றதெல்லாம் வரும். ஏஓக்குலாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ரைட்டா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது இக்ரிசாட். இக்ரிசாட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் தான் என்னது? இக்ரிசாட். இக்ரிசாட் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. எந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இக்ரிசாட். அடுத்தது இது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணி, ஏஓ லெவலில் ரீட் பண்ணிங்க. யூஎஸ்டிஏ அடிக்கடி பார்ப்பீங்க பின்னாடி படிக்கும்போது. யூஎஸ்டிஏனா ஒன்றும் கிடையாது, யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, யூஎஸ்டி. அடுத்தது ஒரு முக்கியமானது இது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். இது ஆல்ரெடி ஏகச்சோவில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குது? ஹைதராபாத். என்ஐபிஹெச்எம் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கிற இன்ஸ்டியூட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஏஓவில் கேட்ட கேள்வி. இந்தியன் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்டு ட்ரீ ப்ரீடிங். இப்போ மரங்கள் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறது, மரங்களில் புதிய ரகங்கள் ரிலீஸ் பண்ணுறது, மரங்களில் தேக்கு, சாண்டல்வுட்டு, அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் டிஎன் யூனிவர்சிட்டி பக்கத்தில் லாலி ரோட்டில் இருக்கும். இது ஒரு முறை ஏஓவில் கேட்ட கேள்வி. இது எங்கே இருக்குன்னு இப்படியே கொடுத்துட்டான், எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் கேட்கல. ஐஎஃப்ஜிடிபி எங்கே இருக்குது? இது ஏன் இங்கே வந்துச்சு கொஸ்டினில்? அக்ரோ ஃபாரஸ்ட்னு உங்கள் சிலபஸில் கொடுத்துருந்தாங்களா? அக்ரோ ஃபாரஸ்ட்னு இருந்ததா இல்லை ஏஓ சிலபஸில்? அதில் கேட்ட கேள்வி. இது எங்களுக்குலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம், ஜிகேல கேட்கலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்டு ட்ரீ ப்ரீடிங் இன்ஸ்டியூட், இல்லைனா இன்ஸ்டியூட் ஆஃப், இந்தியன் கிடையாது அது, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங். இதுதான் கரெக்ட். இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங். இது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது. ரைட்டா? இதில் ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம் மேலே, அதுதான் ஃபெர்டிலைசர் ரிலேட்டடாக இன்ஸ்டியூட். இப்போ ஃபெர்டிலைசர் நாம் இருக்கு இல்லையா, ஃபெர்டிலைசர் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா, ஃபெர்டிலைசர் கரெக்டாக வந்து இந்தியா முழுக்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணுறது, அது ரிலேட்டடாக ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. என்னது? சென்ட்ரல் ஃபெர்டிலைசர் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். எங்கே இருக்குது? ஃபரிதாபாத், ஹரியானா. ஃபரிதாபாத், ஹரியானா. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனும் இது படிக்கணும். இந்த இன்ஸ்டியூட்லாம் ஆல்ரெடி கொஸ்டினில் எங்கோ ஒரு இடத்துல கொஸ்டினில் வந்து கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதோட நான் இந்த கிளாஸ் வந்து சாயில் சயின்ஸ் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து நாளை கிளாஸ் என்ன பண்ணலாம் இதோட. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு இதில் கண்டென்ட் வந்து ஒரு 2வது பக்கத்தில் தான் இருப்புன்னு நினைக்கிறேன். 3வது பக்கத்துலேயே இருக்கிறோமா? ஓகே. ஸோ இதில் வந்து சாயில்னா என்ன,
ஓகே, அது எப்படி உருவாகுது, அது என்ன வேர்ட்லேருந்து வந்துச்சு, பெடாலஜினா என்ன, எடப்பாலஜினா என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் வந்து என்ன, சாயிலில் இருக்கக்கூடிய 6 பிரான்ச்சஸ் என்ன, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், லா ஆஃப் மினிமம்னா என்ன, லா ஆஃப் ஆப்டிமானா என்ன, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்னா என்ன, கிரைட்டீரியா ஆஃப் எசென்சியாலிட்டி யார் சொன்னால், அந்தமாரி கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம். பேரல் கான்செப்ட்னா என்னென்னு வந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஃபாதர்ஸ் சில பேர் வந்து பார்த்தோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் சாயிலில் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இருக்கிறதும் வந்து நம்ம பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ, ரைஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு சாயில் டே வந்து பார்த்தோம். அடுத்து அது ரிலேட்டடான இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு டே கிளாஸில் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 5லேருந்து 6 கேள்வி டச் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த டாபிக் கம்மியாக இருந்தாலும் இது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம். போயிட்டு நடத்தினதெல்லாம் படிங்க. இன்றைக்கி மீபி 2 பக்கம் தான். நாளைக்கு மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நாளைக்காவது நான் வந்து என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்னுடைய டார்கெட் வந்து இதெல்லாம் நடத்திட்டு ஓகே இந்த போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் முடித்து சாயில் ஃபார்மிங் மினரல்ஸ் வரையும் நடத்தணும்னு என்னுடைய பிளான். சாயில் ஃபார்மிங் மினரல்ஸ் நடத்துகிறேன் 2 சாப்டரு. அடுத்தது இந்த வாரத்தில் அப்போ அது டெஸ்ட்டு வராது. ஏன்னா நான் ஒரு 5 சாப்டர் வரையிலும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, அது வரையும் நடத்தினா தான் வந்துடும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெர்ஜாகி கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு டெஸ்ட் நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமே என்ன பண்ணலாம், டெஸ்ட் வந்து நம்ம பிரேக்.